ஸ்தலத்துக்கு போன பிறகும் ஜெபித்தாங்க. அதனால இன்னைக்கு நானும் ஒரு ஊழியக்காரியா நிற்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதனால அவங்க மூலமா உருவாக்கப்பட்டவங்கள் அநேகர், அதுல நாமளும் உருவாக்கப்படுவோங்கிற எதிர்பார்ப்புல கர்த்தர் கூட்டிட்டு வந்திருக்கிறார். தயவு செய்து கவனமா கேட்டுங்க. கர்த்தர் அவங்க மூலமா நம்ம கூட பேசுவார். அருமையான எஸ்தரக்காவை எல்லாம் கரங்களை தட்டி வரவேற்போம். அவங்களுடைய குடும்பம், மூத்த பையன், 2வது பொண்ணு, 3வது பொண்ணுன்னு சொல்லி 3 நபர்களையும் கர்த்தர் கூட்டிட்டு வந்திருக்கிறார். அடுத்த தடவை பாஸ்டரையும் கூட்டிட்டு வந்து இங்க ஊழியம் செய்ய கர்த்தருக்கு சித்தமானா அழைத்து கொண்டு வருவார். நம்ம ஜெபிப்போம், தொடர்ந்து கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். கவனத்தோடு கேளுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூக்கா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வேலையிலையும் ஒரு சின்ன சாட்சிக்கு அப்புறமா நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். நான் வந்து இங்கே ஏஞ்சல், உங்கள் பாஸ்டர்மா ஏஞ்சல் பிறந்த வளர்ந்த ஊரில் தான் நானும் பிறந்து வளர்ந்தேன். மருதமுத்தூர். எத்தனை பேத்துக்கு தெரியும் மருதமுத்தூர்? தெரியுமா? ஆமாம், அங்கே தான் நானும் பிறந்து வளர்ந்தோம். நாங்கள் வந்து ஆண்டவரை அறியாத குடும்பத்திலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோங்க. எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த இரத்தப்போக்கு வியாதி ரொம்ப உண்டு. அவங்களுக்கு நாங்கள் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா எங்களுக்காக எதுவுமே செஞ்சது கிடையாது. ஏன்னா அவங்க இருந்த இடத்த விட்டு அவங்க நவளவே முடியாது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வியாதியாக தான் நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கள் அப்பா தான் எங்களுக்காக நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது எங்களுக்கு துணி துவைக்கிறது, சாப்பாடு செய்கிறது எல்லாமே எங்கள் அப்பா தான் செய்வாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்காக எந்திரிச்சு அந்த இடமே வந்து அவங்களுக்கு வந்து எப்படி பெண்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை ரத்தப்போக்கு அந்த ப்ளீடிங் ஆகும்ல, பீரியட்ஸ் ஆகும்ல, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு எல்லா நாளுமே அந்த இது இருக்கும். அதனால் எங்கள் அம்மாவால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்பாவும் வீட்டு வேலை செய்கிறதுனால எந்த வேலைக்கும் போக முடியாது அப்பாவால். ஏன்னா எங்களை கவனிக்கிறங்கிறதுனால அப்படியே கொஞ்ச நாள் போய் நிறைய கடன் வாங்கி அம்மாவுக்கு நிறைய வைத்தியம் பார்க்குறதுக்காக ரொம்ப கடன் வாங்கி செலவு பண்ணி ரொம்ப கடன் பிரச்சனை அதிகமாயிட்டு. நான் 10th படிக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். எப்படின்னா எங்கள் வீட்டில் ரொம்ப கடன் பிரச்சனை, வீட்டில் வந்து ரொம்ப சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத சூழ்நிலை தான். ஒருவேளை சாப்பாடு கூட இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் எங்களுடைய குடும்பம் இருந்தது. அப்போது மருதமுத்தில் வந்து அப்போ தான் சபை ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான், ஒரு 2-3 வருஷம் தான் ஆயிருக்கும். அப்போ எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தங்க, ஏஞ்சலுக்கு தெரியும், மல்லிகா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து பக்கத்தில் இருக்காங்க. நாங்கள் சித்தின்னு சொல்லி அவங்கள கூப்பிடுவோம். அவங்க வந்து ரொம்ப நாள் அவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்து ரொம்ப வயசு கொஞ்சம் அதிகமாயிட்டு, அவங்க ஒரு நாள் இவங்க ஏஞ்சல் அம்மா மரியாக்கா அவங்க தான் வந்து நீ சர்ச்சுக்கு வா, உனக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சிரும், வான்னு அவங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டதுனால அவங்க தனியாக போகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு என்னைய கூப்பிட்டாங்க. நீ வா, இந்த ஒரு வாரம் மட்டும் என் கூட வா, ஏன்னா எனக்கு தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நான் போனேன். அங்கே போய் உட்காந்தா அந்த அப்போ ஏஞ்சலுடைய வீட்டில் தான் நடந்துச்சு ஒரு ஆட்டுக்கொட்டை. அங்கே ஆடு தான் கட்டி போடுவாங்க. அங்கே தான் சபை நடந்துட்டு இருந்துச்சு. போனால் எனக்கு எல்லாருமே அந்நிய பாஷையில் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப விசுவாசிகள்லாம் கிடையாது. அப்போ ஒரு 4-5 பேர் தான். என்னடா நம்ம எங்கே வந்து மாட்டிக்கிட்டோம், இவங்க ஜெபிக்கிறதும் ஒன்றும் புரியலை, ஐயோ நம்ம பாட்டில் அவங்க வந்து மாட்டிக்கிட்டோமேனு எனக்கு ஒரே கவலை. ஆனாலும் சரி கொஞ்ச நேரம் இருப்போன்னு பார்த்தா 2-2.5 மணி நேரம் ஜெபம் நடந்துச்சு. நடந்து முடிச்சோடனே நான் வெளியில் வந்தோடனே யோசித்தது என்னென்னா, அடுத்த தடவை இவங்க கூப்பிட்டாங்கன்னா இந்த சர்ச்சு பக்கமே என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். வந்துட்டு மறுநாள் என்ன பண்ணாங்கன்னா, மறுநாளும் அந்த சித்தி திரும்ப கூட வந்தாங்க. வந்து முத்து இந்த ஒரு தடவை மட்டும் நீ வா, நீ அடுத்த வாரத்துலேருந்து நீ வர வேண்டாம். நான் என்னடா 2.5 மணி நேரம் அவங்க என்னமோ கச்சப்பச்சாங்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்கி. நம்ம போய் அங்கே என்ன சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வாரம் நான் போனால் எனக்கு அங்கே என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன பண்ணாங்கங்கிறது ஒன்றும் புரியலை. ஆனால் ஒரே ஒரு பாட்டு மட்டும் என்னை ரொம்ப தொட்டுச்சு. அப்போது அந்த ஜான்ராஜன்னு சொல்லி ஒரு அண்ணன், அவங்க வந்து அங்கே அசிஸ்டண்ட்டாக ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பாஸ்டர் அலெக்ஸ் கூட. அப்போ ஒரே ஒரு பாட்டு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, அந்த பாட்டு எல்லாத்துக்கும் தெரியும் தானே, ஃபாதர் பெருக்மான் ஐயா பாட்டு. அந்த ஒரு பாட்டு மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அந்த ஒரு வரி மட்டும் என்னை மறுபடியும் எனக்கு ஏதோ ஒரு தைரியத்தை கொடுத்து. ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். ஆனால் அந்த ஒரு வார்த்தை வந்து என்னை அப்படியே தொட்டுச்சு. நீங்களாம் ஆராதனைக்கு லேட்டாக வரீங்க, ஆராதனை ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, வசனம் கேட்டால் மட்டும் போதும், எனக்கு தெரியாது நீங்கள் எப்படி ஆராதனைக்கு வருவீங்கன்னு. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே நிறைய பேர் லேட்டாக தான் வந்தீங்க. ஆராதனை பகுதி ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்ம கூட இடைப்படுகிற நேரம் வந்து ஆராதனை நேரம்.
நம்மளை வந்து நம்முடைய இருதயத்தை வந்து பதப்படுத்துறது. அதாவது நிலத்தில் வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இருதயம் பக்குவப்படணும்ல, அதுதான் ஆராதனை நேரம். அதனால் தயவு செஞ்சு ஆராதனை நேரம் உங்களுக்கு 7 மணினா அதற்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வேலை எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒரு சின்ன ஆலோசனையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆராதனையில் ஆண்டவர் நம்ம கூட பேசுவார், அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மக்கிட்ட பேசுவார். ஏன்னா அவங்க இப்போ இன்னைக்கு பாடின எல்லா பாட்டுமே வசனத்தை வச்சு தான் பாடினாங்க, அப்படி தானே? அப்போ அந்த வார்த்தை வந்து நமக்குள்ளே கிரியை செய்யும். அந்த ஒரு பாட்டு மட்டும் தான் என்னை தொட்டுச்சு. என்ன பிரசங்கம் பண்ணாங்க, ஏன்னா நாங்கள் கிறிஸ்தவ குடும்பம் கிடையாது, ஆண்டவர் அறியாதவங்க. அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஒரு பாட்டு மட்டும் என்னை ரொம்ப உயிர்ப்பிச்சுது. நான் அந்த வாரம் முழுக்க அந்த பாட்டை என்ன பண்ணேன்னா மறுபடியும் அந்த பாட்டை நான் ஞாபகம் பண்ணி, எனக்கு ராகமும் தெரியாது, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் தான் போயிருக்கேன். ஆனால் அந்த பாட்டை நான் பாடி அந்த பாட்டை வந்து எனக்குள்ளே நானே அந்த பாட்டை எனக்காக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சித்தி வர்றதை நிப்பாட்டிட்டாங்க, ஆனால் நான் போகிறத என்ன செய்யலை, நிப்பாட்டலை. அப்போ நான் 10th தான் படிச்சுட்டு இருந்தேன். படித்து ஒரு 2-3 மாதத்துலேயே பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் எனக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆனால் இதுக்கு மத்தியில் எங்கள் வீட்டில் என்னென்னா, பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லி கொடுத்து, இந்த மாதிரி உன் மக சர்ச்சுக்கு போகிறா, அதாவது நம்ம ஊரில் தப்பாக சொல்லுவாங்க, இந்த தாலி அறுத்தான் கோயிலுக்கு போனாலே விளங்காது, இன்னும் நீங்கள் கடன் பட்டு சீரியலே தான் போகிறீங்க, அதனால் உன் பொண்ணை எப்படியாவது தடை பண்ணு அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னாங்க. சொன்னால் எங்கள் அப்பா அம்மா ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது. நிறைய அடி வாங்கியிருக்கேன். எங்கள் அம்மா அங்கே மருதமுத்தூரில் தான் இருக்காங்க. ஏஞ்சலுக்கு தெரியும், ஏஞ்சல் அப்போ சின்ன பிள்ளை, தெரியுமா என்னன்னு தெரியாது, ஆனால் ரொம்ப பயங்கரமாக அடி வாங்கியிருக்கேன் சர்ச்சுக்கு போகிறதுக்காக. நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது. அது மட்டும் இல்லை, மற்ற வார்த்தைகளும் சொல்லுவாங்க, எதுக்கு போகிற, யாரை பார்க்க போகிற, என்ன பண்ண போகிற, எதுக்கு, ஏன் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஆண்டவரை விடவில்லை. ஆண்டவரே, எப்படியும் நம்ம ஒரு நாள் இப்போ இந்த கஷ்டத்தில் இருக்கோம், ஏன்னா கர்த்தர் தான் எனக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை கட்டாயமாக என் வாழ்க்கையில் நிறைவேறுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன். ஆனால் அம்மா அப்பாலாம் ரொம்ப தடை பண்ணாங்க, ஜெபம் பண்ண தடையாக இருக்கும். நான் டெய்லி என்ன பண்ணுவேன்னா, மரியாக்கா வீட்டில் ஏஞ்சலுடைய அம்மா, அவங்க அக்கா தான் என்னை வந்து ஆவிக்குரிய காரியத்தில் அதிகமாக வந்து என்னை ஊக்குவிச்சது. அவங்க வீட்டில் தான் நான் டெய்லி போய் 1 மணி நேரம் போய் டெய்லி ஜெபம் பண்ணிடுவேன். அங்கே போய் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நானும் இவங்க அக்கா பியூலா 2 பேரும் சேர்ந்து அவங்க மாடியில் உட்காந்து டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபம் எனக்கு யார்ட்டையுமே என் பாஸ்டர்கிட்ட கூட நான் என் விஷயத்த சொல்ல மாட்டேன். ஆனால் பியூலாட்ட சொல்லுவேன், பியூலா அக்கா இல்லைக்கா கவலைப்படாதீங்கக்கா, ஜெபம் பண்ணுவோம்க்கா, எல்லா நிலைமையும் மாறும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு வசனம் தெரியாது, எதுவுமே தெரியாது, ஜெபிக்கணுங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க தான் என்னை ஜெபத்தில் வழி நடத்தினாங்க. மரியாக்கா தான் என்னை அடிக்கடி கிராம ஊழியத்துக்கெலாம் கூப்பிட்டு போவாங்க. நாலாங்குறிச்சி, புதுப்பட்டி அந்த இடத்துக்குலாம் ஊழியத்துக்கு ட்ராக்ஸ் கொடுக்க, சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்கெலாம் எனக்கு அதிகமாக அவங்க தான் என்னை உற்சாகப்படுத்தினாங்க. அதனால் எந்த இடத்துலனாலும் நான் அவங்க பேரை கட்டாயமாக நான் சொல்வேன். ஏன்னா அவங்க நிறைய காரியத்தில் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. அப்படி தான் வளர்ந்துட்டு இருந்தோம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் கழித்து 12th முடித்தேன். 12th முடித்தோடனே நல்ல மார்க்கு கர்த்தர் கிருபையால். 12th முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நாள் நான் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஏசாயா 6:8 அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்கிட்ட பேசினார். எனது காரியமாய் நான் யாரை அனுப்புவேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சு. பாஸ்டர் சொன்னாங்க, நீ என்ன 12th முடிச்சுட்டு ஏதாவது டீச்சர் ட்ரைனிங் பண்ணு, ஏதாவது படிக்க முயற்சி பண்ணு. ஆனால் எங்கள் வீட்டில் வசதிகள் இல்லை. 12th வரைக்கும் நான் படித்ததே பெரிய அதிசயம். இல்லை பாஸ்டர் நான் படிக்க முடியாது, ஆனால் எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை பாஸ்டர், எனக்கு படிப்பை விட அப்படின்னோடனே பாஸ்டர் சொன்னாங்க, அப்படியா ரொம்ப சந்தோஷம், நீ வந்து இந்த வருஷம் முழுக்க ஜெபம் பண்ணு. ஏன்னா ஜூனில் வந்து இங்கே வலசையில் இருக்கிற ஏஜி பைபிள் ஸ்கூல், ட்ரினிட்டி பைபிள் ஸ்கூலில் வந்து இப்போ அட்மிஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் அடுத்த வருஷம் நான் உன்னை அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறேன், ஆனால் அது வரைக்கும் நீ நல்ல ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வருஷம் நான் மரியாக்கா கூட சேர்ந்து நிறைய கிராமங்களில் ட்ராக்ஸ் ஊழியம், அந்த சண்டே ஸ்கூல் ஊழியம். எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான், எப்படி இன்றைக்கி நமக்கு பாட்டு பாடும்போது சொன்னோம்ல, அவருடைய சமூகத்தில் தான் நிரந்தரமான ஆனந்தம். ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்னு நான் எதிர்பார்த்துட்ருப்பேன். ஏன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு ரொம்ப நிம்மதியான ஒரு நாளாக இருக்கும். ஏன்னா ஊழியம் செய்வோம், அப்புறம் ஆராதனை முடியும், அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு ஆண்டவருக்காக செலவு பண்ண ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் பாஸ்டருடைய உதவினால் பாஸ்டர் அலெக்ஸ் அவங்க இப்போ இல்லை, திருப்பூரில் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, முக்குடல் சபையும் மருதமுத்தூர் சபையும் சேர்ந்து எனக்கு 3 வருஷம் பைபிள் காலேஜ் முடிக்கிறதுக்கு அவங்க தான் பூரா சப்போர்ட் பண்ணி 3 வருஷம் நான் பிடிஹெச் முடிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். நான் அந்த டைமில் தான், அப்போ எங்கள் அம்மா அப்பா யாருமே ரட்சிக்கப்படலை. அந்த டைமில் என்னென்னா, நான் வந்து சர்ச்சுக்கு போகிற டைமில் வந்து ஒரு கனவு கண்டேன். அதாவது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சொப்பனம் கண்டேன். எப்படின்னா, எங்கள் வீடு குடிசை வீடு தான் அந்த டைமில். அந்த வீடு வந்து இடித்து நல்ல வீடாக மாறுற மாதிரி ஒரு கனவு கண்டேன். அப்போ அதை எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். எங்கள் அப்பா சொன்னாங்க, இதெல்லாம் எந்த ஜென்மம் எடுத்தாலும் நம்ம வீடு
மாறவே மாறாது. நான் சாகிற வரைக்கும் அந்த வீடெல்லாம் மாற்றுறது கஷ்டம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கடனில் இருக்கோம். நீ என்னமோ சர்ச்சுக்கு போகிறேன்னு கதை விட்டுட்டு திரியிற அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னாங்க. அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல், அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஞானஸ்நானமும் நான் எடுத்தேன் 2000. அதுக்கப்புறம் பைபிள் ஸ்கூல் முடித்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நான் பைபிள் ஸ்கூல் போன ஃபஸ்ட் இயரில் அந்த இந்திரா காந்தி குடிசை மாற்று வாரியத்துலேருந்து என்ன பண்ணாங்கன்னா, எல்லா குடிசையும் மாறணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு 3 லட்சம் 2 லட்சமோ 3 லட்சமோ கொடுத்து எல்லா குடிசை வீட்டையும் மாற்றினாங்க. அந்த டைமில் தான் எங்கள் வீடும் என்ன செஞ்சிச்சுன்னா குடிசை வீடு மாறிச்சு. அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை, என் பொண்ணு சொன்ன மாதிரியே என் வீடு என்ன பண்ணிட்டு குடிசை வீடு மாறிட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் பாஸ்டர் விடவே இல்லை எங்கள் அப்பா அம்மாவை. நான் பைபிள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். பாஸ்டர் தொடர்ந்து போய், என்னக்கா பொண்ணு ஊழியத்துக்கு போயிட்டா, நீங்கள் இன்னும் சபைக்கு வராமல் இருக்கீங்க, வாங்கக்கா வாங்கக்கான்னு சொல்லி பாஸ்டர் அடிக்கடி போய் சந்திப்பாங்க. ஆனால் நான் பைபிள் ஸ்கூலில் இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது. பார்த்தா கடைசியில் எங்கள் அம்மாவை வந்து சரி நம்ம போவோமே அப்படின்னு சொல்லி சும்மா சர்ச்சுக்கு போனாங்க. 2 வாரத்தில் எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்து இருந்த அந்த ரத்தப்போக்கு வியாதி சுகமாயிட்டு. 2 வாரம் தான் எங்கள் அம்மா சர்ச்சுக்கு போனாங்க. அந்த வியாதி சுகமாச்சு. எங்கள் வீடு குடிசை வீடு மாறிச்சு. எங்கள் அம்மா அப்பாவுக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம பொண்ணு எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறாளோ அது உண்மையான தெய்வம், நம்மளும் சபைக்கு போகணும்னு சொல்லி அம்மா அப்பாவும் ரசிக்கப்பட்டாங்க. அவங்களும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. நான் ஃபஸ்ட் இயர் அங்கே படிச்சுட்டு இருக்கேன். பாஸ்ட் என்னை தச்சையெல்லாம் சந்திக்கும் போது சொன்னாங்க, உங்கள் வீடு குடிசை வீடெலாம் மாறிட்டு உங்கள் அம்மா அப்பாலாம் சர்ச்சுக்கு வராங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னாங்க. அப்போது நான் உட்காந்து ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். ஆண்டவரே, நான் ஜெபித்த ஜெபங்கள் எதுவுமே என்ன ஆகலை, வீணாக போகலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்களுமே கர்த்தரை உறுதியாக பற்றி நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்ணாலும் சரி, கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய காரியத்தை மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார். இப்படியே போயிட்டு இருந்தது. செகண்ட் இயரில் வந்து ஒரு மேடம் வந்து பவுலின் நிருபங்களை பற்றி பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க, மிஷினரிகளை பற்றி பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பாடத்தோடு கூட நிறைய மிஷினரி சாட்சிகளையும் அவங்க சொல்லுவாங்க. அப்போ நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு சபைக்கு பஞ்சமே இல்லை. இப்போ உங்கள் கிராமம் சின்ன கிராமம், இங்கே கூட சபை இருக்குது. ஆனால் வட இந்தியாவில் சபைகள் கிடையாது, வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு பாரம் எனக்கு வந்துச்சு. அப்போ நான் செகண்ட் இயர் படிக்கும்போதே ஒரு உறுதி எடுத்தேன், ஆண்டவரே நான் ஊழியம் செஞ்சால் வட இந்தியாவுக்கு தான் நான் போனோம் ஆண்டவரே, அதுவும் அந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கு என்னை கொண்டு போங்க. எந்த இடத்துல கல்வி அறிவு இல்லையோ, வறுமையாக இருக்காங்களோ, மக்கள் அறியாமையில் இருக்காங்களோ, அந்த மாநிலத்துக்கு நான் என்ன செய்யணும், ஊழியத்துக்கு போகணும். எனக்கு தமிழ்நாட்டில் ஊழியம் வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி அப்போவுமே நான் செகண்ட் இயர்லேயே ஒப்பு கொடுத்து என்னுடைய 3 வருஷம் டிகிரி முடிஞ்சிச்சு. நான் அர்ப்பணிச்சிட்டேன், ஆண்டவருக்கு மிஷனரியாக போகணுன்னு அர்ப்பணிச்சிட்டேன். தேர்ட் இயரில் வந்து கேட்பாங்க, எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணணும் விரும்புகிறீங்க, அடுத்த உங்களுடைய தரிசனம் என்னன்னு கேட்கும்போது நான் தேர்ட் இயர்லேயே சொல்லிட்டேன், நான் மிஷனரியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய கிராஜுவேஷன் டைம்லேயும் சர்டிஃபிகேட் வாங்கும்போது மிஷனரி டு நார்த் இந்தியா அப்படின்னு தான் என் ஃபோட்டோ கூட போட்டிருந்தாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் வசதி கிடையாது. அம்மா அப்பா இப்போ தான் கொஞ்சம் சூழ்நிலைகள் மாறுது, கடன் பிரச்சனைகள் மாறுது. ஆனால் என்ன மிஷனரியாக போகிற அளவுக்கு ஒரு இது இல்லை. அப்போது அங்கே ட்ரினிட்டியில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு அக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா, 2-3 பிள்ளைங்க மிஷனரியாக போகிறாங்க பீகாருக்கு, அவங்க கூட நீ போறியா? ஏன்னா அந்த அக்காவுக்கு தெரியும் என்னை பற்றி. நீனும் வேணா போ, நான் அங்கே ஒரு ஸ்கூலில் டீச்சிங் வேலை பண்ணிக்கிட்டே நீ என்ன பண்ணலாம், மிஷனரி ஊழியமும் செய்யலாம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் என் கையில் காசு இல்லை. ஆனால் கர்த்தர் என்னை கிருபையாக தேவைகளை சந்தித்தார். பாஸ்டர்ட்டையும் கேட்டேன், பாஸ்டர் சரி உனக்கு ஊழியந்தான், மிஷினரி ஊழியந்தான் அழைப்புனா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பாஸ்டர் ஜோ பண்ணி அனுப்புனாங்க. 1 வருஷம் பீகாரில் சப்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மிஷினரி ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூலில் நான் டீச் பண்ணிவிட்டு அங்கே ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் போய் 2வது மாதத்துலேயே எனக்கு வந்து திடீர்னு ஒரு சின்ன ஃபீவர் தான் வந்துச்சு. ஃபீவர் வந்ததுமே எனக்கு என்ன ஆச்சுன்னா, அப்படியே எனக்கு சுயநலவு வந்து போயிடுச்சு. அதாவது மென்டலி நான் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டேன். அதாவது சும்மா இல்லாததை நான் சொல்கிறது, கற்பனை பண்ணுறது, அதாவது ஒரு மெண்டலே நினச்சிக்கோங்களேன், மெண்டல் மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போய் 2 மாதத்தில் என்னோடய முடி எல்லாமே கொட்டி ஒரு முடி கூட என் தலையில் இல்லை. அது என்ன ஆச்சு? அது வந்து ஒரு பிசாசு போராட்டம் தான், நிறைய போராட்டம். பார்த்தா நான் 2 மாதம் வந்து படுத்த படுக்கையாக இருந்தேன். என்னால் கை காலை வந்து தூக்க முடியல, காது கேட்காம போயிடுச்சு. அப்போது அங்கே பாஸ்டரும், அந்த பாஸ்டர் பேர் ரகு, அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் சாகிற நிலைமைக்கு இருக்கீங்க, உங்கள் நாளைக்கு ஏதாவது ஒன்றுங்க, நீங்கள் இந்த ஃபீல்டில் ஏதாவது நடந்துட்டுனா எங்கள் மேலே வந்து இதை குற்றமாயிரும். கூட 4 பிள்ளைங்க போனோம். அந்த பிள்ளைங்கள்லாம் என்னை இப்படி தொட்டாலே எனக்கு வலிக்கும், இப்படி என்னை டச் பண்ணாலே எனக்கு வலிக்கும், அழுவேன். என்னை தொடாத ஏன்னா எனக்கு டச் பண்ணாலே எனக்கு ரொம்ப வலிக்கும். பார்த்தா இங்கே எங்கள் அம்மா நிற்கிறாங்க, எங்கள் அப்பா இருக்காங்க, என்னை கூப்பிட வந்திருக்காங்க. அப்படி அதாவது சுயநலம் இல்லாமல் நான் இருந்தேன். அந்த பிள்ளைங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அந்த பாஸ்டர், அவங்களுடைய மனைவி ரதி, அவங்களையும் நான் அந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க வந்து அவங்க
பிள்ளை மாதிரி, அவங்க தங்கச்சி மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் எல்லா செக்கப்பும் பண்ணாங்க, பிளட் டெஸ்ட் எல்லாமே செக்கப் பண்ணி பார்த்தா எந்த வியாதியுமே இல்லை, இவங்க உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் 2 மாதம் நான் படுத்த படுக்கையாக இருக்கேன், என்னால் பேச முடியல, காது கேட்கல. அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகுனா, ஒரு பிசாசுடைய அந்த நைட் நான் அப்படி படுத்திருக்கும் போது ஒரு கருப்பு உருவம் மாதிரி வரும், வந்து சொல்லும், நீ வந்து இப்போவுமே உன்னுடைய பெட்டியை தூக்கிட்டு போயிரு, நீ வட இந்தியாவுக்கு வரவே கூடாது, நீ வட இந்தியாவுக்கு வந்தனா நான் உன்னை உயிரோட விட மாட்டேன், இப்போவே நீ கிளம்பு அப்படிங்கிற ஒரு சத்தம் மட்டும் எனக்கு கேட்கும். உடனே நான் சொல்லுவேன், நான் செத்தாலும் கூட நான் இங்கே சாவேன், ஆனால் நான் தமிழ்நாட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் உறுதியாக இருந்தேன். அப்போ பாஸ்டரும் அவங்களும் சொல்லும்போது, நீங்கள் ஊருக்கு போயிருங்க, நாங்கள் உங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம். நான் சொன்னேன், இல்லை எங்கள் அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க, நான் செத்தாலும் எங்கள் அம்மா அப்பா கவலைப்பட மாட்டாங்க, ஆனால் நான் 1 வருஷம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியோடு வந்திருக்கேன் பாஸ்டர், என்னை தயவு செஞ்சு அனுப்பாதீங்க, நான் 1 வருஷம் அங்கே இருந்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏஞ்சலுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, 1 வருஷம் கரெக்டாக நான் பீகாரில் என்னுடைய ஊழியத்தை முடிச்சுட்டு தான் நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். அப்போ இடையிலே அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணி எனக்கு எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிச்சு. ஜெபம் தான், வேறு எந்த மருந்து மாத்திரையும் கிடையாது. ஜெபம் பண்ணியே நான் சரியாயிட்டேன். சரியானதுக்கு அப்புறம் தான் எனக்கு பீகாரில் தான் என்னுடைய தரிசனம் உறுதியாச்சு. நான் இனி போனாலும் வட இந்தியாவுக்கு மட்டும்தான் நான் போவேன், வேறு எங்கேயும் நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன், எனக்கு வட இந்தியா மட்டும்தான் ஊழியம், அங்கே மட்டும்தான் நான் ஊழியம் செய்வேன்னு உறுதியோடு தான் நான் வந்தேன். நான் மறுபடியும் பீகார் போகணுன்ட்டு எல்லா பிளானும் போட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, ஊர்லலாம் கொஞ்சம் மக்கள் ஒரு மாதிரி பேசுவாங்க, என்ன இப்படி போனால் எப்படி வந்திருக்கா, நான் நல்லா கொஞ்சம் குண்டாக தான் இருந்தேன் அந்த டைமில், மெலிஞ்சி முடியெல்லாம் கொட்டி ஆம்பளை பெண்களுக்கு முடி வெட்டியிருப்பாங்களா அந்த மாதிரி தான் என் முடி, அப்போ தான் ஒரு முடியாக வளர்ந்து வருது. எல்லாரும் ஒரு மாதிரி கிண்டலாக பேசுனாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா நான் வட இந்தியாவுக்கு தான் போவேன், யார் எப்படியோ பேசிட்டு போட்டோம், எனக்கு கர்த்தர் அவருடைய ஊழியத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொன்னப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ கல்யாணம் முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கார் கூட நீ போ, நீ நீ அங்கே ஊழியத்தில் செத்தாலே எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் நீ இப்போ கல்யாணம் ஆகாமல் போனனா ஒரு மாதிரி பேசுவாங்க, நீ போகாதம்மா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னதுனால நான் 1 வருஷம் ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன், என் கல்யாணத்துக்கு நான் ஜெபம் பண்ணல, உட்காந்து டெய்லி நம்ம மருதமுத்தூர் சர்ச்சுக்கு போயிடுவேன், காலையில் 10 மணிக்கு போனால் சாயந்தரம் 6 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன். உட்காந்து ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் வட இந்தியாவுக்கு போகணும், எனக்கு வழியே தரங்கப்பா, என் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, எனக்கு திருமணம் ஆனாதான் என்னை அனுப்புவேங்கிறாங்க, ஆனால் எனக்கு எப்படியாவது ஒரு வழியை தருங்க, நான் வட இந்தியாவுக்கு போகணும், உங்கள் ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். எந்த ஒரு வழியும் திறக்கப்படல. கரெக்டாக நான் ஒரு 5-6 மாதம் நான் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு மூலமாக இப்போது எனக்கு கணவராக இருக்கிறவருடைய அலைன்ஸ் வந்துச்சு. அவங்க என் முடிய நான் அவள் என்ன சொன்னான்னா, நீ பைபிள் ஸ்கூலில் உனக்கு முடி நிறையா இருக்கும்டி, அந்த ஃபோட்டோ அனுப்பிவிடு, நான் அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரோட மாமா பையன் அவங்க சர்ச்சுக்கு போனாங்க, அத்தை பையன், அவங்க எங்கள் வீட்டுக்காருக்கும் நிறைய அலைன்ஸ் பார்த்தாங்க. ஆனால் அவர் சொன்னார், நகை போடாமல் மிஷனரி ஊழியத்துக்கு அர்ப்பணித்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு. அவர் 33 வயசு வரைக்கும் கல்யாணம் முடிக்கலை. எனக்கும் நான் ஊழியத்துக்கு போனால் அப்படி தான் போவேன். அப்போ தான் என் ஃபோட்டோ அனுப்பணுன்னு சொன்னால், நல்ல முடியோட ஒரு ஃபோட்டோ அனுப்பு. நான் சொன்னேன், இல்லை முடியோட நான் அனுப்ப மாட்டேன், நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் அனுப்புவேன், அவங்க கர்த்தருக்கு சித்தமான அந்த காரியம் வாய்க்கப்படணுன்ட்டு அனுப்புனப்போ எங்கள் அத்தை எங்கள் நாத்தனார் எல்லாம் பார்த்துட்டு, முடி இல்லையே பிள்ளைக்கு, முடி இல்லையே, பொண்ணுக்கு முடி தான் அழகு, அந்த முடியே இல்லைன்னா அப்புறம் எல்லாம் டீட்டெயில் கேட்டாங்க, எதுக்காக முடி போச்சு அப்படின்னோடனே நான் மிஷனரியாக போனப்போ இந்த மாதிரி நடந்ததுன்னொடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டுக்காரர் நான் முடித்தா அந்த பொண்ணை தான் முடிப்பேன், ஊழியத்துக்காக முடியை இழந்திருக்குன்னா எனக்கு ஊழியத்துக்கு முழு சப்போர்ட்டாக என்ன செய்யும், கட்டாயமா கடைசி வரைக்கும் எனக்கு இருப்பா அப்படின்னு சொல்லி முடி இல்லாமல் தான் என்னோட திருமணம் நடந்துச்சு. ஏஞ்சலுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, முடி இவ்வளோ தான் இருந்துச்சு. எங்களுடைய திருமணம் அங்கே மருதமுத்தூரில் தான் நடந்துச்சு. 2009 ஃபெப்ரவரியில் தான் எங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சது. ஃபெப்ரவரி லாஸ்ட்டில் நாங்கள் உடனே என்ன பண்ணிட்டோம்னா மிஷனரி ஸ்தலத்துக்கு போயிட்டோம். மிஷனரி ஸ்தலத்தில் இவங்களும் பஞ்சாபில் ட்ரைனிங்கில் இருந்தாங்க. இவங்களுடைய அழைப்பும் யூபியில் பரேலி அப்படிங்கிற ஒரு இடத்துல நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போது அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான், அந்த இடத்துல நாங்கள் ஊழியம் பண்ணிகிட்ருக்கோம். கர்த்தர் கிருபையால் 3 குழந்தைங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறாரு. 2009 இப்போ வரைக்கும் அந்த இடத்துல நாங்கள் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். கர்த்தர் கிருபையால் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டு வராரு. அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் மற்ற உதவிகள் எங்களுக்கு செய்கிறீங்களோ இல்லையோ, கட்டாயமாக இப்போ பாஸ்ட் கூட சொன்னாங்க, எழுப்புதல் ஜெபங்கள் இருக்குது, அந்த இரவு ஜெபங்கள் இருக்குது, அந்த ஜெபங்கள்லாம் எங்களுக்காக கட்டாயமாக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பாஸ்டர் அங்கே 35 வருஷமாக ஊழியம் 40 வருஷமாக ஊழியம் பண்ணுறாங்க. அவங்க சொன்ன ஒரு காரியம், இந்த வட இந்தியாவுக்கு அர்ப்பணிப்போடு வந்த ஊழியர்கள் அநேகம், ஆனால் நிலைத்திருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். நீங்கள்லாம் நிலைத்திருப்பீங்களானே எங்களுக்கு தெரியல அப்படின்னு எங்ககிட்ட அவங்க தப்பாக சொல்லலை. ஏன்னா அந்த மாதிரி ஊழியர்கள் நிறைய திரும்பிட்டாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் டெய்லி இந்த இடத்துல இருக்கிறதே பெரிய ஊழியம், நீங்கள் மிஷனரி ஃபீல்டில் இருக்கிறதே என்னது ஒரு பெரிய
ஊழியம் அப்படின்னு சொல்லி. அதனால் உங்ககிட்ட நான் கேட்குறது, நீங்கள் டெய்லி எங்களுக்காக, எங்களுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் மட்டும் இந்த பிரச்சனையை சந்திக்கிறதில்ல, எத்தனை பேர் மிஷினரி ஃபீல்டில் இருக்கிறாங்களோ எல்லாருமே நிறைய பிரச்சனை. இன்றைக்கி நாங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல நிறைய சபைகள் மூடப்பட்டாச்சு, நிறைய ஊழியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. போன 2025 மட்டும் 450 ஊழியர்களை கைது செஞ்சுருக்காங்க. எத்தனை ஊழியர்கள்? 400. நிறைய பேர் இன்னைக்கு வட இந்திய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை, மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறது இல்லை. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு காரியம் தான் கேட்குறேன், மிஷினரிகளுக்காக டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய சபைகள் மூடப்பட்டிருக்கு, நிறைய பேர் ஊழியம் செய்ய முடியல. நீங்கள் பாஸ்டர்கிட்ட போனதை நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எங்களுக்கு எந்த தடையும் இல்லை, எந்த கிராமத்துலனாலும் நாங்கள் ஊழியம் செய்யலாம், யார்கிட்டனாலும் நாங்கள் போய் சுவிசேஷம் சொல்லலாம். ஆனால் நாங்கள் அப்படி செய்ய முடியாது. நாங்கள் ஒருத்தட்ட போய் அதாவது ஒரு தைரியமாக போய் ஒரு திறந்த முகமாக நாங்கள் போய் யார்ட்டையும் என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கி வட இந்தியாவில் இருக்குது. ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, ஊழியங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. சபைகள் இன்றைக்கி மூடப்பட்டுட்டு வருது. அதனால் நீங்கள் கட்டாயமாக எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிறைய ஜாதி பிரச்சனைகள் இருக்குது, மத பிரச்சனைகள் இருக்குது, மக்களுக்குள்ள வேறுபாடுகள் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற அரசியலில் இருக்கிறவங்களும் நிறைய ஊழியங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ப்ராப்ளமாக தான் இருக்காங்க. அதனால் கட்டாயமாக நீங்கள் வட இந்திய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிருபையால் 2022 நாங்கள் சபை கட்டணும். சுபாஷ் நகர் அப்படிங்கிற பரேலியில் சுபாஷ் நகருங்கிற அப்படி ஒரு ஏரியாவில் நாங்கள் ஊழியம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 60-65 பேர் இன்றைக்கி சபைக்கு வர்றாங்க. கர்த்தர் கிருபையால் இன்னொரு இடத்துலையும் எங்கள் சபையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பிரான்ச் சர்ச்சு போஜிபுரா, அந்த இடத்துடைய பேர் போஜிபுரா, அங்கேயும் நாங்கள் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். அங்கேயும் ஒரு 30-40 விசுவாசிகள் வர்றாங்க. அது மட்டும் இல்லை, எங்களுடைய நோக்கம் என்னென்னா, பரேலியில் 15 பிளாக் இருக்குது. 15 பிளாக்னா ஒரு ஊராட்சி மாதிரி 15 ஊராட்சி இருக்குது. அதை 15 ஊராட்சி இருக்குது. அந்த 15 ஊராட்சிலையும் ஒவ்வொரு சபைகள் என்ன செய்யணும், ஆரம்பிக்கப்படணும். அதான் எங்களுடைய தரிசனம். அந்த போஜிபுரா நாங்கள் சொன்ன அந்த 15 ஊராட்சியில் ஒரு ஊராட்சி, அங்கே ஒரு சபை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு சபை தேவ்சரா அப்படிங்கிறது இன்னொரு ஊராட்சி. அந்த ஊராட்சியில் கடந்த ஜனவரியிலிருந்து நாங்கள் ஊழியம் ஆரம்பிச்சிருக்கோம். அங்கேயும் ஒரு சில குடும்பங்கள் வராங்க கர்த்தர் கிருபையால். அங்கேயும் சபைகள் கட்டப்படணும். அங்கே 110 வருஷமாக இருந்த ஒரு மெத்தடிஸ்ட் சபை பூட்டப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க சபையின் காரணமாக பூட்டப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு சித்தமான அந்த சபைகள் எங்கள் கையில் கிடச்சிச்சின்னா அந்த இடத்துல நாங்கள் ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும். வாடகைக்கு கூட அந்த இடத்த தந்தாங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுடைய ஜெபங்களில் எங்களை நினச்சிக்கோங்க. மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்போ அவங்களுக்கு நிறைய இவ்வளோ பெரிய சபைகள் இருக்குது, ஆட்கள் கம்மி. ஆனால் அங்கே ஆட்கள் ஆண்டவர்கிட்ட வரணும்னு நினைக்காங்க. நிறைய பேத்துக்கு சபை கிடையாது. நிறைய பேர் வாடகை வீட்டில் சபை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வாடகை வீட்டில் நாங்கள் 15 வருஷம் இருந்தோம். எப்படிப்பட்டதான கஷ்டங்களை நாங்கள் அனுபவிச்சிருக்கோங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை இழந்துடாதீங்க. ஆராதனைக்கு ஒழுங்காக வாங்க, ஆராதனை நேரத்துக்கு வாங்க, ஜெபிங்க. சபையில் சொல்லப்பட்ட எல்லா ஜெப ஒழுங்குலையும் நீங்கள் கலந்துக்கோங்க. உங்களுடைய ஜெபம் மட்டும்தான் எங்களை என்ன செய்யும், அந்த இடத்துல பாதுகாக்கும். அதனால் நிறைய மிஷினரிகள் இன்னும் சபை இல்லாமல் இருக்காங்க, இடம் வாங்காமல் இருக்கிறாங்க, சபை கட்டப்படாமல் இருக்காங்க. அதாவது வாடகை வீட்டில் நிறைய கஷ்டத்தோடு தான் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சபை ஆராதனை நடத்திட்டுருக்காங்க. உங்களுக்கு நல்ல திறந்த வாசல் இருக்குது. அந்த என்னது ஒரு எமில் ஜெபசிங் அவங்களுடைய பாட்டு உண்டுல, திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார். அப்போது கர்த்தர் உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாரு. நீங்கள் அதை பயன்படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் இன்னும் உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் நிறைய சாட்சிகள் உண்டு. அதெல்லாம் நான் சொன்னேன்னா அப்புறம் நான் வசனத்துக்கு வேற போனோம். அடுத்த முறை எனக்கு கர்த்தர் ஒருவேளை வாய்ப்பு கொடுத்தாருன்னா அடுத்த முறை நாங்கள் கர்த்தருக்கு சித்தமான குடும்பமாக உங்கள் மத்தியில் இன்னும் நிறைய சாட்சிகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இப்போ நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். நம்ம வாசிக்க வேண்டிய வேத வசனம் சகரியா 2:7-8. சகரியா 2:7-8. யாராவது ஒருவர் வாசிக்க முடிந்தால் வாசி. ஆமென். ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி ஆண்டவரே. சாட்சியை பகிர்ந்து கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும்
ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா, அதற்கு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் இடைபடுங்க. நம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளது ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. அது ஊனையும் கணுக்கையும் வகையாய் பிரிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியா என்னுடைய வார்த்தை இடைபடட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உடைய நாம மகிமைப்பட ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையில் பாஸ்டருக்காகவும் பாஸ்டர் ஐயாக்காகவும் பாஸ்டருக்காகவும் ஏஞ்சலுக்காகவும் சபையில் இருக்கிற எல்லாருக்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக. நம்ம இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பாபிலோன் குமார்த்தியில் மத்தியில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை என்ன செஞ்சுக்கோ, விடுவித்துக்கொள், பிற்பாடு என்னாகும், மகிமை உண்டாகும். இப்போ நம்ம பைபிளில் எந்த இடத்துல ஒரு இடத்து பேர் வருதோ, என்னோட பேசுறது புரியுதா உங்களுக்கு? டீக்கே, எந்த இடத்துலலாம் வேதாகம பேரோ ஒரு இடமோ வருதோ அது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பாபிலோன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சீயோன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த சீயோன் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டர் தருகிறதான மகிமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னால் முடிஞ்ச மட்டும் 10:15 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்குள்ளே முடிக்கிறதுக்கு பார்க்குறேன். நம்ம பாபிலோன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குழப்பம். பாபிலோன் அப்படின்னா என்ன? குழப்பம் என்ற அர்த்தம். முதலாவது பாபிலோன்கிற இடம் எங்கே வருது யாருக்காவது தெரியுமா? நான் சர்ச்சிலையும் இப்படி தான் கேள்வி கேட்டு தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. பாபிலோன் எங்கே வருதுன்னு தெரியுமா? முதலாவது வேதாகமத்தில் சரி, ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் வருது. அந்த 11வது அதிகாரத்தில் 4வது வசனமும் 6வது வசனத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது யாராவது வாசிக்க முடியுமா? இப்போ இந்த இடத்துல 4வது வசனத்தையும் 6வது வசனம் பைபிள் எல்லாருமே பார்த்துக்கோங்க, குறிப்பு எடுக்கணும் எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பாபிலோன் அப்படின்னாலே நமக்கு பேர் உண்டாக, அப்படின்னாலே என்னன்னா தன்னுடைய பெயருக்காக செய்கிற காரியம்தான் பாபிலோன். இப்போ நம்ம எல்லாரும் யாரு? சீயோன் அப்படின்னா யாரு? அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவங்க. யாரெல்லாம் அழைக்கப்பட்டவங்க கையை தூக்குங்க. யாருமே அழைக்கப்படலையா? அழைக்கப்பட்டவங்க யாரெல்லாம் கையை தூக்குங்க. ஒரு சில பேர் கையை தூக்க மாட்டேங்க. பேசுறது புரியலையா? கேட்கலையா? அழைக்கப்பட்டவங்க யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரு? பிரித்தெடுக்கப்பட்டவங்க யாரு? நம்ம யார் மத்தியில் குடியிருக்கிறோம்? பாபிலோன் குமாரத்தி மத்தியில் நம்ம குடியிருக்கிறோம். பாபிலோன் அப்படின்னா என்னன்னா எனக்கு, நான் அப்படிங்கிற பெருமை தான் என்னது? பாபிலோன். அடுத்து என்னதுன்னா பூமி. 6வது வசனம் 4:6 வாசிக்கும் போது பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடி. ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஆதியாகமம் 1:28 என்ன சொல்லுது? எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் பூமி எங்கும் பழுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்க? நிரப்புங்க. இங்க கவனிங்க, எல்லாம் இங்க கவனிங்க. பூமியை என்ன செய்யுங்க? நிரப்புங்க. கர்த்தருடைய சித்தம் என்னது? நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? பூமி எங்கோ பரவணும், பழுகணும், பெருகணும், நிரப்பணும். ஆனா இங்க பாபிலோன் என்ன நினைக்குது? இல்ல, நம்ம சிதறவே கூடாது, நம்ம எங்கேயும் சிதறடிக்கப்படக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கணும். அப்போ கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமானது தான் என்னது? பாபிலோன். முதலாவது நான் என்ன சொன்னேன்? பெருமை. நான் நமக்கு பேர் உண்டாகணும், எனக்கு பேர் உண்டாகணும் அப்படிங்கிறது தான் பாபிலோன். ரெண்டாவது என்னது? கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமானது தான் என்னது? பாபிலோன். அதே இடத்துல பார்க்குறோம், செய்ய நினைத்தது தடைபடாது. சொல்லுங்க, மனுஷன் செய்ய நினைத்தது தடைபடுமா படாதா? அப்போ தன்னை தெய்வத்துக்கு மேலாக உயர்த்துறது தான் என்னது? பாபிலோன். சொல்றாங்க நம்ம செய்ய நினைத்தது என்ன செய்யாது? தடைபடாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது யோபுல? கர்த்தர் செய்ய நினைத்தது தான் என்ன செய்யாது? தடைபடாது. அப்போ பாபிலோன்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பெருமை, கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமானது, தன்னை தேவனை காட்டிலும் உயர்ந்ததாக நினைக்கிறது தான் என்னது? பாபிலோன். அடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது நான் நிறைய உங்களுக்கு வசனத்தை படிக்க எனக்கு நேரம் கிடையாது. தயவு செஞ்சு நீங்கள் குறிப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா
நீங்கள் வீட்டில் போய் நிச்சயமாக என்ன செய்யுங்க, படித்து பாருங்கள். எரேமியா 50:24 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரோடு யுத்தம் கலந்தவன். பாபிலோன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? கர்த்தரோடு யுத்தம் கலந்தவன். கர்த்தருக்கு விரோதமா போராடுறது தான் என்னது? பாபிலோன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு விரோதமா போராடுறது தான் என்னது? பாபிலோன். அடுத்து 50:29 சொல்லிருக்கு, கர்த்தருக்கு விரோதமா இடும்பு செய்பவன். 50:29 என்ன போட்டிருக்கு? உங்களுக்கு வசனம் வருது பாருங்க டிவியில. இடும்பு செய்தது, கர்த்தருக்கு விரோதமா இடும்பு செய்யறது தான் என்னது? பாபிலோன். இன்னைக்கு நம்ம எங்க கூடி இருக்கிறோம்? வசனத்தின்படி பாபிலோன். நம்ம தேவ பிள்ளைகளா இருந்தாலும் கூட, சியோனா இருந்தாலும் கூட, நம்மக்குள்ளேயும் யாரு கிரியை செஞ்சிட்டு இருக்கா? பாபிலோன். எத்தனை பேத்துக்கு புரியுது வசனம்? நீங்க இதை புரிஞ்சிட்டாலே மேற்கொண்டு நமக்கு புரிஞ்சிடும். அப்போ பாபிலோன்னா என்னது? பெருமை, தேவ சித்தத்துக்கு விரோதமானது, கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்றவன்? யுத்தம் கலந்தவன், கர்த்தருக்கு விரோதமாக இடும்பு செய்கிறவன். 50:38 என்ன சொல்லியிருக்கு? விக்கிரக தேசம். அது என்னது? விக்கிரக தேசம். அருக்களிப்பான கிரியையின் மேல் மயங்குபவன். அருக்களிப்பான கிரியையின் மேல் மதி மயங்கு. இன்னைக்கு ஆண்டருடைய பிள்ளைங்க யார் எது மேல மதி மயங்கி இருக்காங்க? அருக்களிப்பான கிரியையின் மேல். நம்ம சீயோன் தான், ஆனா யார் கூட குடியிருக்கிறோம்? யார்? பாபிலோனின் குமார்த்தி கூட நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? குடியிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? வசனம் புரியுதா? ஓகே. அடுத்து நம்ம வாசிக்கும் போது எரேமியா 51 வாசிக்கும் பொழுது, திரண்ட சம்பத்தை உடையவள், பொருளாசை உடையவள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்து என்ன? திரண்ட சம்பத்தை உடைய பொருளாசை. இன்னைக்கு கூட பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, நிறைய பேருக்கு இப்போ என்ன முக்கியம்? நீ சீயோன். நீ யாரு? சீயோன், தெரிந்து கொள்ளப்பட்டவள், அழைக்கப்பட்டவள், பிரித்தெடுக்கப்பட்டவள். ஆனா இன்னைக்கு யாரு நம்ம அதிகமா வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? வேலை, பொருளாசை. ஏன்னா பணம் சம்பாதிக்கணும். என்ன சம்பாதிக்கணும்? பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும். யார் நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா 500 ரூபாய் யார் கொடுப்பா? இது எல்லாம் யாரோட அனுபவம்? இங்க யாரு ஜென்ஸ் சைடு எல்லாத்துக்கும் புரியுதா? கவனிக்கிறீங்களா? அப்போ நம்ம என்ன இன்னைக்கு? பொருளாசை, சம்பத்து, நிறைய பொருள் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், சம்பத்து சேர்க்கணும். அதே ஆண்டோடைய காரியம். அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து என்ன? அதான் போயிட்டு தானே இருக்கோம். மாசத்துல ஒரு நாள் லீவ் போட்டா என்ன? யாருக்கு என்ன பிரச்சனை ஆக போகுது? அது எல்லாமே யாருடைய அனுபவம் இல்லை. நம்ம யாரு? சீயோன், தெரிந்தெடுக்கப்பட்டவங்க, பிரித்தெடுக்கப்பட்டவங்க, கர்த்தரால் அழைக்கப்பட்ட நம்ம கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். புரிஞ்சுதா? அடுத்து நம்ம படிக்கும்போது வெளிப்படுத்துதல் 17:1, வேசித்தன ஆவி. பாபிலோன் அப்படின்னா என்ன? எல்லாரும் சொல்லுங்க, பாபிலோன்னா என்ன? வேசித்தன ஆவி. வசனம் உங்களுக்கு வருது பாருங்க. வேசித்தன ஆவி 17:5 என்ன சொல்லியிருக்குது? அருவருப்புகளின் தாய். அது யாரு? பாபிலோன் யாரு? அருவருப்புகளின் தாய். இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவங்க நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்? ரெட்டை வேஷம் போடுறோம். இப்போ நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறதுனால நான் பரிசுத்தவாட்டி அப்படி இல்லை. நம்முடைய உடை நம்மளை என்ன படுத்தாது? நமக்குள்ள இருதயங்கள், நம்ம யார் மேல, எது மேல நம்ம பிரியப்படுறோம், எது மேல நம்ம வாஞ்சியா இருக்கும். அப்போ பாபிலோனுடைய அனுபவம் என்ன? அருவருப்புகளின் தாய். அடுத்து 18:2 வாசிக்கிறோம். வெளிப்படுத்துதல், பேய்களுடைய குடியிருப்பு, அசுத்த ஆவிகளின் காவல் வீடு. பாபிலோன்னால என்ன? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு என்ன பிடிச்சு ஆட்டுது? பிசாசு. உள்ள ஜோமன்னாலே உள்ள இருந்து என்ன வருது கேட்டா, நாங்க தலைமுறை கிறிஸ்தவங்க. அப்போ இப்போ இந்த ரூம் வந்து இப்போ சபை திறந்திருக்கிறதுனால தான் நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? உள்ள சொல்லுங்க. சபை திறந்திருக்கிறதுனால தான் என்ன பண்ணீங்க? உள்ள வந்தீங்க. அப்படித்தானே? சபை மூடி இருந்தா நீங்க உள்ள வந்து உட்கார்ந்துருப்பீங்களா? இல்லை, அப்படித்தானே? அப்போ நம்ம ஏதோ ஒரு விதத்துல அந்த பாபிலோனுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இடம் கொடுத்துருக்கோம். அசுத்த ஆவிகளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இடம் கொடுத்துருக்கோம். பேய்களின் குடியிருப்பு
நிறைய வீடு ஆண்டவரை ஆராதிக்கிற வீடு இன்னைக்கு என்ன வீடா இருக்கு சொல்லுங்க? அசுத்த ஆவிகள் பேய்களின் குடியிருப்பு அன்னைக்கு ஆயிருக்கு. இல்ல, நம்ம யாரு? சீயோன். வசனம் ஒரு வசனம் சொல்லுது சங்கீதத்துல, சீயோன்ல துதி உமக்காக என்ன பண்ணிருக்கு? ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. சீயோன்ல என்ன ஆயத்தமா இருக்கணும்? நீதிமான்களுடைய வீட்டுல என்ன கேட்கணும்? ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் ஆமென் உண்டாகும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய வீட்டுல 24 மணி நேரம் என்ன ஓடுது? சீரியல் ஓடுது, சினிமா ஓடுது. உண்மையா இல்லையா? சொல்ல மாட்டேங்கிங்களே. வீட்டில் என்ன இருக்கணும்? துதி. சீயோன்ல துதி என்ன செஞ்சிருக்கணும்? ஆயத்தமாக்கப்பட்டிருக்கணும். நீதிமான்களோட வீட்டில் என்ன உண்டாகணும்? ரட்சிப்பின் கெம்பீர சத்தம். நம்ம வீடு கர்த்தரை என்ன செய்யணும்? கர்த்தருக்கு மட்டும் ஒரு வழி திறக்கிற வீடாக இருக்கணும். பேய்களுக்கோ அசுத்த ஆவிகளுக்கோ அசுத்தங்களுக்கோ என்ன செய்யக்கூடாது? நம்ம இடம் கொடுக்கறதா இருக்கக்கூடாது. ஏன்னா யார் நம்ம? குடியிருக்கிறது யார் மத்தியில தான் குடியிருக்கிறோம். ஆனால் யார் நம்ம? எல்லாரும் சொல்லுங்க, நம்ம யாரு? சீயோன். இப்போ சீயோன் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சீயோனுங்கிறது கர்த்தரால தெரிந்தெடுக்கப்பட்டது. அடுத்து நம்ம வசனத்தின்படி நம்ம வாசிச்சோம்னா, ஆண்டவர் வந்து இங்க சொல்லியிருக்கு விடுவித்துக் கொள்ளணும். கர்த்தர் விடுவிப்பாரா, நம்ம விடுவிக்கணுமா? எல்லாரும் சொல்லுங்க. இங்க ஏன் போட்டிருக்கு? உன்னை விடுவித்துக் கொள்ளும் போட்டிருக்கு. நம்ம நாமளே விடுவிக்க முடியுமா? முடியும், முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாரு. ஏன்னா நம்மளை யாரா மாத்திட்டாரு? சீயோனா மாறிட்டாரு. ஆனா குடியிருக்கிறது யார் மத்தியில குடியிருக்கிறோம்? அப்போ நம்ம அந்த சுபாவங்கள்ல இருந்து விடுதலை அடைய வேண்டியது யாருடைய காரியம்? கர்த்தர் என்னைக்கு நம்மளை வந்து தெரிந்து கொண்டாரோ, அவருடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்டோமோ, ஞானஸ்நானம் எடுத்தோமோ, தேவ பிள்ளையா மாறணுமோ, அன்னைக்கே முழு விடுதலை கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்றவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் சத்தமா. நம்ம விடுவிக்கப்பட்டாச்சு. ஆனா இன்னும் நம்ம எதுல தான் இருக்கிறோம்? மாம்சத்துல தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து, இப்போ நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கேன். நீங்க காலையில எல்லாருமே குளிச்சுட்டு வந்திருப்பீங்க, அப்படிதானே? குளிச்சுட்டு தானே வந்தீங்க. குளிக்கட்டாலும் பரவாயில்ல, அது ஆண்டருடைய பார்வையில் ஒன்றும் தப்பு கிடையாது, சரியா? குளிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ட்ரெஸ் எல்லாம் நல்லா போட்டு வந்திருக்கீங்க நீட்டாக. இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உங்கள் ட்ரெஸ் என்ன ஆகும்? சொல்லுங்க. வெரி குட். என்ன ஆயிரும்? ஸ்மெல் வருதா வரலையா? வேர்வை ஸ்மெல் வரும், அழுக்கு வரும். குளிச்சு அடுத்த நிமிஷத்துல கையை அப்படி சுரண்டி பாருங்களேன், அழுக்கு வருமா வராதா? நீங்கள் எவ்வளவு எவ்வளவு என்ன சொல்கிறது, ரொம்ப விலை உயர்ந்த சோப்பு போட்டு குளித்தாலும் சரி, குளித்த கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும்? அதே மாதிரி தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. எவ்வளவு தான் நம்ம கர்த்தருக்குள்ளே இருந்தாலும் நம்ம எங்கே இருக்கோம்? அந்த சுபாவங்கள் நம்மளை ஆட்கொள்றதுக்கு என்ன செஞ்சிட்ருக்கோம்? முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த குணம் நம்மளை என்ன செய்யும்? இந்த உலக பிரகாரமான சிந்தைகள், மாம்சம் சரீரத்துக்கு விரோதமா, சரீரம் ஆவிக்கு விரோதமா, ஆவி சரீரத்துக்கு விரோதமா என்ன செய்யும்? ஏன்னா ரோமர் 8 வாசிக்கிறோம், போராடிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த சுபாவங்கள்ல இருந்து நம்ம விடுதலை அடையணும்னா நம்மளே என்ன செய்யணும்? நான் யாரு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கும் போது தான் அந்த விடுதலை உண்டாகும். நீங்க யாரு? சீயோன். அப்போ நான் சொல்லுவேன், நான் சீயோன். நான் பாபிலோன் மத்தியில குடியிருந்தாலும் அதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? அடிமையாக மாட்டேன். அந்த காரியத்துக்கு அடிமைத்தனத்துக்குள்ள நான் என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன் அப்படின்னு நம்முடைய இருதயத்துல தீர்மானம் எடுத்து தான் அந்த காரியங்களை என்ன செய்ய முடியும்? கர்த்தர் ஏற்கனவே நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு. ஆனா நம்ம சரீரத்துல இருந்தாலும் சரீரத்தின் காரியங்களை நம்ம மேற்கொள்ள வேண்டிய கிருபையை கர்த்தர்ட்ட ஒவ்வொரு நாளும் கேட்டு அதை என்ன செய்யணும்? நாமே என்ன செய்யணும்? அந்த காரியத்துல இருந்து விடுதலை ஆகிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சிச்சா? அப்போ நம்மளை என்ன செஞ்சுக்கணும்? விடுவித்து கொள்ள வேண்டும். எங்க இருந்து? பாபிலோன் குமாரத்தின் மத்தியில குடியிருக்கிற நம்மளை நாமளே என்ன செஞ்சுக்கணும்? விடுவித்து கொள்ள வேண்டும். எந்த காரியங்களுக்கெல்லாம் இப்ப சொன்ன எல்லா காரியத்துக்கும் எத்தனை பேத்துக்கு புரிஞ்சிச்சு? பெருமை, அருக்களிப்பு, விக்கிரகம், அசுத்த ஆவி, என்ன பெருமை, கர்த்தருக்கு விரோதமா போராடுறது, கர்த்தருக்கு விரோதமா இடும்பு செய்யறது, இந்த எல்லா காரியத்துல இருந்து நம்மளை நாமளே என்ன செஞ்சுக்கணும்? விடுவித்து கொள்ள வேண்டும். இப்போ பெருமைக்கு நம்ம வாசிக்கும் பொழுது ஏதாவது யாக்கோபு 4:6-10 என்ன சொல்லியிருக்கு? யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? வாசிங்க. 10வது வசனம்.
பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு? பாபிலோனுக்கு ஆண்டவர் எப்போதுமே என்ன செய்வாரு? எதிர்த்து தான் நிற்பாரு. நீ சீயோனா இருந்தா ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஆனா பாபிலோன் அனுபவத்துல இருந்தா நம்ம என்ன செய்வோம்? தாழ்த்தப்பட்டு தான் போவோம். ஆண்டு சொல்ல கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் என்ன செய்வாரு? உங்களை உயர்த்துவார். நீதிமொழிகள் 8:13 வாசிங்க. ஒருத்தர் 13:10 வாசிங்க. 8:13. பெருமையை ஆண்டவர் என்ன பண்றாரு? வெறுக்கிறாரு. அப்ப பாபிலோனுடைய ஒரு சுபாவம் என்ன? பெருமை. அதை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்த பெருமை நம்மள ஆண்டவர் அருவருக்கிற காரியத்துல ஒண்ணு என்னது? பெருமை. தீய வழி, புரட்டு வாய், என்ன இந்த கள்ள நாவு, இது எல்லாமே கர்த்தர் வெறுக்கிற அருவருக்கிற ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் அருவருக்கிற காரியம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணுமா? தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம வெளியில டெய்லி காலை கடன் முடிக்கிறோம்ல, அது நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ குழந்தை வந்து இருந்துட்டுன்னா என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல, அது ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டுன்னு இருப்போமா? நிறைய நேரம் தாய்மாருக்கு இந்த அனுபவம் வந்திருக்கும். நம்ம சாப்பிடும் போது தான் கரெக்டாக பிள்ளை என்ன செய்யும்? அப்படி ஆயிருக்கா? கரெக்டாக நம்ம சாப்பிட்றதுக்கு வாயில் வைப்போம், அப்போதான் பிள்ளை என்ன செய்யும்? சாப்பாடு ஒரு பக்கம். அப்படி யாராவது நம்ம சாப்பிட்ருக்கோமா? அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போகுது, நம்ம முதல்ல வயிற்ற நிரப்புவோமா? முதல்ல அதை க்ளீன் பண்ணியும் 2 மணி நேரத்துக்கு நமக்கு என்ன செய்யாது? சாப்பிட்ற எண்ணமே. அப்படி இருந்திருக்கா? தாய்மார் எத்தனை பேர் கை தூக்குங்க? தூங்காதீங்க. அப்படி ஆயிருக்குல்ல, முதல்ல என்ன பண்ணுவோம்? அதை நீக்கிடுவோம். அப்போ கர்த்தர் அருவருக்கிற காரியம் என்னது? பாபிலோனுடைய சுபாவம், பெருமை நம்ம விட்டு இருக்குன்னு சொன்னோம், எடுத்துடணும். 13:10 வாசிங்க. 22:4 நீதிமொழி. ஆலோசனையை கேட்கிறவர்கள் இடத்திலோ ஞானம் உண்டு. அகந்தையினால என்ன பிறக்குமா? வாது. பெருமை வந்தாலே நமக்கு என்ன வந்துடும்? வாதுனா என்ன? வாது. அது ஒரு வியாதி கூட. அப்போ அகந்தை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இன்னைக்கு நிறைய பேருக்கு வியாதியா? பெருமையை விடுறதுக்கு மனசு இல்லை. நம்ம சீயோன் தான், ஆனா அந்த எங்கேருந்து வந்தோமோ பாபிலோனுடைய குமாரத்திக்கிட்ட கற்றுக்கிட்ட அந்த காரியத்தை விடுறதுக்கு நமக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. சரியா? அடுத்து பார்த்தோன்னா 22:4 வாசிங்க. ஜீவனும். கர்த்தருக்கு நீங்க தாழ்மைப்பட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஐஸ்வர்யம், கணம், மகிமை. இந்த 3க்காக தான் இன்னைக்கு எல்லாருமே போராடுறோம். ஆமாவா இல்லையா? ஐஸ்வர்யம் கிடைக்கணும், கணம் கிடைக்கணும், ஜீவன் கிடைக்கணும். உண்மையா இல்லையா? எத்தனை பேர் 100 வயசு வரைக்கும் வாழ விரும்புறீங்க? சொல்லுங்க. ஆமேன். வாழ விரும்புறீங்களா இல்லையா? எத்தனை பேத்துக்கு ஐஸ்வர்யம் வேணும்? கணம் யாருக்கு வேணும்? வேணும்ல. அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல தாழ்மைப்படும். பெருமை நம்மளை விட்டு நீக்கிட்டாலே இந்த எல்லா காரியமும் நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும்? தானாவே வந்துடும். புரிஞ்சிச்சா? அப்போ பாபிலோனுடைய அந்த பெருமை நமக்கு வேண்டாம். அடுத்து நம்ம வாசிக்க போகிறது, வாசிங்க யாக்கோபு 4:4 வாசிங்க. உலக காரியங்கள். முதல்ல நான் என்ன சொன்னேன்? பெருமையை பற்றி வாசித்தோம். உலக சிநேகம் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது ஒரு பாபிலோன். யாரு? வேசித்தன ஆவி, விபச்சாரி, விபச்சார ஆவி. அது என்ன? விபச்சார ஆவினா என்ன? நம்ம யாருமே தவறான காரியங்கள் செய்யறதில்ல. ஆனா வசனம் சொல்லுது, இங்க ஒரு பேர் உலக சிநேகம் இருக்காங்களா, உலகத்து மேல நேசம் வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பேர் பைபிள் சொல்லுது. நான் சொல்லல. அந்த வசனத்தை நீங்களே வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அவங்களுக்கு என்ன டைட்டில் கொடுத்திருக்கு பைபிள்? விபச்சாரர், விபச்சாரி. ஹல்லேலூயா. இது என்னது? உலக சிநேகம் பாபிலோனுடைய ஒரு ஆவி. இப்பதான் சொன்னல, நமக்கு என்ன சொல்லுவாங்க? கரையும் வேணும், படகும் வேணும். நிறைய பேத்துக்கு என்னது? கரையும் வேணும், படகும் வேணும். இங்க ஒரு காலு, அங்க ஒரு காலு. அப்படி வச்சா போய் சேருவோமா? ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் சேருவோமா? சேர முடியாது.
அப்போ நமக்குள்ள இருக்கிற காரியம் என்னது? உலக சிநேகம். இன்னைக்கு உலகத்தை விடுறதுக்கு மக்களுக்கு மனசு கிடையாது. உலகமும் வேணும். அதே மாதிரி ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரவி பாரத் அவங்களுடைய பாட்டு, மைமல வாழ்க்கை வாழ்கிறே, இந்த பக்கம் என்னை அழைக்கிறார்கள், அந்த பக்கம் என்னை இழுக்கிறார்கள். சண்டே, அதில் எனக்கு ராகம் தெரியாது. சண்டே என்றாலே, சண்டே மார்னிங் என்றாலே, அடுத்து மற்ற நாளெல்லாம் என்னது? சண்டே வந்துட்டாலே நம்மளை போல பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் யாருமே கிடையாது. அடுத்த 6 நாளுக்கு நம்ம கணக்கு கேட்கக்கூடாது. அல்லேலூயா. இது இல்லை, அது வந்து யாருடைய அனுபவம்? உலகம் நம்மளை இழுக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உலகம் நம்மளை இழுக்கும். உலக காரியங்கள் நம்மளை என்ன செய்யும்? ஈர்க்கும். ஆனால் நம்ம அதிலிருந்து என்ன செஞ்சுக்கணும்? விடுவித்து கொள்ளணும். நம்மளை விடுவித்து கொள்ளணும். நான் யாரு அப்படின்னு நமக்குள்ளே கேள்வி கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவார். அதுக்கு ஏற்ற கிருபைகளை, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அதற்கு ஏற்ற கிருபையை கர்த்தர் தந்து நம்மளை என்ன செய்வார்? விடுவிப்பார். சரியா? கலாத்தியர் 5:16 21 வரைக்கும். நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். ஒரு 10 காலுக்குள்ள நான் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். 10 காலா? ஓகே பாஸ்டர், தேங்க்யூ. கலாத்தியர் 5:16 பின் நிப்பாட்டி படிக்கலாம். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை என்ன செய்வீங்க? சொல்லுங்க. அப்போ நம்ம மாம்ச இச்சையை நிறைவேற்ற வேண்டாம்னா என்ன செய்யணும்? நீங்க எல்லாருமே பேசணும். அப்பதான் உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு எனக்கு புரியும். புரியுதா? சொல்லுங்க. எப்போ நம்ம மாம்சத்தை நிறைவேற்றக்கூடாது அப்படின்னா அப்ப எப்படி நடக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க. பிள்ளைங்க சொல்லுங்க, எப்படி நடக்கணும்? ஆவிக்கேற்றபடி நடந்தா மாம்ச இச்சையை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நிறைவேற்ற மாட்டோம். அப்போ நீங்க யாரு? சீயோன். அப்போ சீயோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்ம மாம்ச கிரியையை என்ன செய்ய மாட்டோம்? நிறைவேற்ற மாட்டோம். அப்புறம் படிங்க. மாம்சம் எதுக்கு விரோதமா? ஆவிக்கு விரோதமா. ஆவி எதுக்கு விரோதமா போராடும்? இச்சிக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் பரிசுத்தமா வாழ நினைக்கிறோம். சரீரம் சொல்றோம், அதெல்லாம் விட்டு தள்ளுப்பா, அதெல்லாம் எழுத்துக்கு. பரிசுத்தம் ஜெபம் உபவாசம் வச்சு என்ன நடக்க போகுது? இங்க ஒரு வேஷம் போட்டுக்க, அங்க ஒரு பாஸ்டர் வந்துட்டா என்னது? ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் அங்க சினிமா பாட்டு. அல்லேலூயா. செய்யும் பிசாசு. அப்படிதான். பாபிலோன் ஆவி நம்மளை என்ன செய்யாது? விடாது. ஆனா ஆண்டோடைய வசனம் சொல்லுது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா, மாம்சம் ஆவிக்கு விரோதமா என்ன செய்யுது? இச்சிக்கிறது. படிங்க. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய விடாதபடி ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன செய்யும்? விரோதமா இருக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே. இப்போ யாருக்கெல்லாம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்? ஃப்ரைட் ரைஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாத்துக்குமே பிடிக்குமா? சரி. இப்போ பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும்? பிரியாணியா ஃப்ரைட் ரைஸா? ரெண்டுமே பிடிக்கும். சரியா? சரி, பிடிக்காத ஒன்று வைப்போம். பீட்சா யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பீட்சா பிடிக்குமா? சாப்பிட்டது இல்லையா? சரி, வேற என்ன இங்க இருக்கு? இட்லி தோசை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இப்போ இட்லி தோசை ஒரு பக்கம் இருக்குது, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒரு பக்கம் இருக்குது. யாரெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் எடுப்பீங்க? பாஸ்டருக்கும் ஃப்ரைட் ரைஸ் தான் பிடிக்குமா? ஏன் இட்லி ஏன் பிடிக்க மாட்டேங்குது? டெய்லி வீட்டில் இட்லி தான். சரியா? என்னைக்காவது ஒரு நாள் தான் என்ன செய்கிறோம். அப்போ இதை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஜோமனியா நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. இயேசுவே, நான் இன்னைக்கு இட்லி சாப்பிடணுமா, தோசை சாப்பிடணுமா, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணுமா, சிக்கன் சாப்பிடணுமா? யாராவது கேட்டுட்டா ஜோமெண்ட்டாக நம்ம எடுக்கிறோம். கிடைச்ச மாத்திரத்தில் என்ன செய்யும்? புகுந்து விளையாடு. உண்மையா இல்லையா? அப்போது இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா? அந்த 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 ஞானம் யார் கொடுத்தது? கர்த்தர். அதான் வசனம் சொல்லுது, ஆண்டவர் ஜீவனையும் மரணத்தையும் நம்ம முன்னாடி வச்சுட்டாரு. விடுவிக்கிறோங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். ஜீவனும் இருக்கு,
மரணமும் இருக்கு, நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. தேர்ந்தெடுக்க வேண்டியது யாரு? அப்போ நம்ம யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா எந்த வழியை தேர்ந்தெடுப்போம்? நம்ம யாரு? யாரெல்லாம் மரிப்போம்? கிறிஸ்தவங்களுக்கு அதாவது சரீரத்தில் மரணம் உண்டு, நம்ம மரிக்க மாட்டோம். ஆவியில என்ன செய்வோம்? ஜீவனோடு இருக்க போறோம், அப்படித்தானே? அப்போ நம்ம யாரு? ஜீவனை தேர்ந்தெடுக்க வேண்டியவங்க. இந்த அறிவு நமக்கு இருந்தா நம்ம மாம்சத்துக்குரிய என்ன செய்ய மாட்டோம்? காரியங்களை செய்ய மாட்டோம். நமக்கு எது ஜீவனோ இந்த இதை கர்த்தர் நமக்கு சொல்ல மாட்டார், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். நன்மையும் தீமையும் வச்சுட்டேன்ப்பா, நீ எது எடுக்கிறியோ அது அதுக்குரிய பலனை நீ என்ன செய்வ? புசிப்ப. உண்மையா இல்லையா? சாபமும் இருக்கு, ஆசீர்வாதமும் இருக்கு. எதை நம்ம மரணமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. எது நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும்? கிடைக்கும். அப்போ இப்படிதான் நம்ம என்ன செய்யணும்? அந்த பாபிலோன் அதை சொல்லுது, நம்ம போர் செய்யாது ஒன்று கொண்டு என்ன விரோதமா இருக்கு, போர் செய்யுது. தேர்ந்தெடுக்கிற அறிவு யாருக்கு வேணும்? அது நமக்கு தான் வேணும். அங்கே வந்து பாஸ்டர் எங்ககிட்ட வருவாங்க நிறைய அதாவது हिंदी சொல்லுவாங்க, भैया मैं गुटखा छोड़ना चाहता हूँ नहीं हो पाती है, दारू छोड़ना मतलब அதாவது நான் வந்து சிகரெட் விடணும்னு நினைக்கேன் அண்ணே, முடிய மாட்டேங்கு. பீடி விடணும்னு நினைக்கேன், முடிய மாட்டேங்கு. அப்போ எங்கள் பாஸ்டர் ஒரு வந்து சொல்லுவாங்க, சாக்கடை தண்ணி போகுதுல சொல்லுவாங்க, நீ குட்கா போடுறல, தம்பாக்கு போடுறல, போட்டுட்டு எங்கே கொண்டு போய் துப்புவ அப்படின்னு கேட்பாரு. சாக்கடையில் அப்படின்னு சொல்லுவார். அப்போ சாக்கடை தண்ணியே எடுத்து குடிச்சிரு. சாக்கடை தண்ணியே என்ன பண்ணு, எடுத்து குடிப்பியா? குடிப்போமா? புரியுதா புரியலையா? அப்போ நமக்கு அந்த அறிவு இருக்குதுல்ல, எது நன்மை, எது தீமை, எது நல்லது, எது கெட்டது, எது பாவம், எது சாபம், எது ஜீவன், எது மரணம். இந்த வழி போனால் எங்கே போகும் நமக்கு தெரியும். அப்போ நம்ம தான் என்ன செய்யணும்? அந்த காரியங்களை தேர்ந்தெடுக்கணும். அடுத்து வாசிங்க, 16 வரைக்கும் முடிச்சிட்டிங்களா? 21 வரைக்கும். அவை அவன விக்கிரக ஆராதனை, பெல்லி சூனியம், பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமை, கொலை வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இது எல்லாம் என்ன லிஸ்ட்? மாம்சத்தின் கிரியை. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, லிஸ்டே போட்டு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. தேர்ந்தெடுக்கிற ஞானத்தையும் கொடுத்து என்ன கொடுத்துட்டாரு? எப்பா இதெல்லாம்ப்பா உன் மாம்சத்தை கரப்படுத்துறது. பாபிலோனுடைய அனுபவம் இதுதான். இதுக்கு நீ தப்பிச்சுக்கிட்டா மாம்சத்துடைய கிரியை நீ என்ன செய்ய மாட்ட? நிறைவேற்ற மாட்ட. நல்லவரா இல்லை நல்லவர் இல்லையா ஆண்டவர்? ஆண்டவர் கொஸ்டினும் கொடுத்து ஆன்சரும் கொடுத்துட்டாரு. அப்படின்னா நல்லது தானே? ஈஸியாக பாஸ் ஆயிடலாம் எக்ஸாமில். உண்மையா இல்லையா? என்ன பிள்ளைங்களா, கொஸ்டின் கொடுத்து இப்போ ஆன்சர் கொடுத்தா ரொம்ப நல்லதில்ல. ஆண்டர் கொஸ்டின் கொடுத்துட்டாரு, ஆன்சர் தம்பி இதெல்லாம் தான்ப்பா, தங்கச்சி இதெல்லாம் தான், நீ என்ன செஞ்சுக்கோ, ஒன்று நீயே என்ன பண்ணிச்சுக்கோ, விடுவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? 21 வரைக்கும் முடிஞ்சிச்சா? அடுத்து நம்ம வாசிக்கும் 1 யோவான் 2:15-16. ஆமென். இதெல்லாம் என்னதெல்லாம்? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் யாரால உண்டாகல? எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் யாரால உண்டாகல? இதெல்லாம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் மேல என்ன செய்யாதீங்க? அன்பு கூறாதீருங்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் பிள்ளைங்கன்னா நம்ம யார் மேலதான் என்ன செய்யணும்? அவர் மேலே மட்டும்தான் நம்ம அன்பு கூறணும். அவரை மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். உலகத்தின் மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சைகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது வந்து உலக சிநேகம், விபச்சாரத்தின் ஆவி. பெருமையை பற்றி பார்த்தோம், விபச்சார இதை பற்றி பார்த்தோம். அடுத்து விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறது என்ன? 1 தீமோத்தேயு 6:6-10 வரைக்கும் வாசிங்க. அடுத்து ஒருத்தங்க வாசிங்க, எபேசியர் 5:3-7, கொலேசியர் 3:5.
கரெக்டாக தான் வாசிக்கிறாங்க. 10 வரைக்கும் வாசிங்கய்யா. ஆமென், அல்லேலூயா. அடுத்து பொருளாசை. இன்னைக்கு என் வசனம் சொல்லுது, போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி தான் என்னது? மிகுந்த ஆதாயம். ப்ராஃபிட் என்னதான் நமக்கு ப்ராஃபிட்? ஆதாயம் என்னது? போதும். அதோடு கூட நமக்கு என்ன வேணும்? தேவ பக்தி. அதுதான் என்னது? நமக்கு மிகுந்த ஆதாயம். இன்னைக்கு என்ன பண்றாங்க? உலகத்துல நம்ம கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போறது இல்லை. எத்தனை பங்களா இருக்கட்டுமே, எத்தனை காடு வயல் இருக்கட்டுமே, எத்தனை நகை நட்டு இருக்கட்டுமே, மறிக்கும்போது அதையும் உருவிட்டு என்ன செஞ்சிருவாங்க? இப்போ யாராவது கம்மல் மோதிரம் போட்டு அடக்கம் பண்ணியிருக்காங்களா? பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நகை என்னது தங்கம் விற்கிற விலைக்கு யாராவது ஒரு என்ன சொல்றது, 1 மில்லிகிராம் தங்கத்தை கூட விட மாட்டாங்க. அப்படிதானே? எப்படி வந்தோம்? அம்மா வயிற்றுல இருந்து நிர்வாணமாக தான் வந்தோம், நிர்வாணமாக தான் போக போகிறோம். அப்போ நம்ம பொருளாசை இன்னைக்கு நிறைய பேரை ஆட்டி படைக்குது. கர்த்தரை விட்டு பின்வாங்க. வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? 10வது வசனத்தை பாருங்க. எல்லா தீமைக்கும் வேறு எதுதான்? பண ஆசை தான் தீமைக்கு வேறு. வேறுனா என்னது? ஒரு மரத்துடைய என்ன சொல் சப்போர்ட்டு. ஒரு மரத்துக்கு முக்கியமானது என்னதுதான்? வேறு. அப்போ நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்கு கர்த்தர் தான் என்ன செய்யணும்? அதான் வசனம் சொல்லி, அவருடைய அன்பிலே வேரூன்றுங்கள். என்ன செய்யணும்? அவருடைய அன்புல தான் வேரூன்றணும். இன்னைக்கு நிறைய பேர் எதில் வேரூன்றி இருக்காங்க? பண ஆசை. அவங்க எண்ணம் பணம். எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் போன வாரம். சித்தப்பா பையன்தான். இப்போவாது தான் அவங்கள்ட்ட சந்திப்போம். அவன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னான், உனக்கு எவ்வளவு சப்போர்ட்டு? எங்களுக்கு வந்து சர்ச்சிலேருந்து ஒரு 5000 கொடுப்பாங்க, வீட்டு வாடகை மற்ற காரியங்களுக்கு. மற்றபடி மக்கள் கொடுக்குற தசம்பாகம் காணிக்க. நான் எல்லாம் அப்ராக்சிமேட்லி நான் சொன்னேன் ஒரு 15000 ரூபாய் வரும் அப்படின்னு. அவன் சொல்கிறான், நான் 60000, ஈரோட்டில் இருக்காங்க, 60000 ரூபா நான் சம்பாதிக்கிறேன். 60000 எனக்கு பத்த மாட்டேக்கே. என்ன சொன்னாங்க கவனிக்கிறீங்களா? எனக்கு 60000 பத்த மாட்டுக்கு, நீ 15000 வச்சு எப்படி நீ குடும்பம் நடத்துகிற? உன் பிள்ளைங்க எங்கே படிக்கிறாங்க? CBSE ஸ்கூலு. நான் சொன்னேன், கர்த்தர் எங்களை என்ன செய்கிறாரு? போஷிக்கிறாரு. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. கர்த்தர் எங்களை நல்லா வச்சுருக்காரு. அவனுக்கு நம்பவே முடியல. ஒரு 10 என் பிள்ளைங்களும் கூட தான் இருந்தாங்க. 10 தடையாவது கேட்டுப்போம், நீ 15000 வச்சு எப்படி ஒப்பேத்துற? நீ 15000 வச்சு எப்படி நடத்துகிற? நீ 15000 வச்சு எப்படி நடத்துகிற? ஒரே கேள்வி சொல்லிட்டு அவன் எத்தனை வேலை பார்க்குறான் தெரியுமா? ஒருத்தனா கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தைங்க இருக்குது. மெடிக்கல் வச்சுருக்கான், மெடிக்கல்லையே வாட்டர் கேன் வச்சுருக்கான், முன்னாடி ஒரு ATM மிஷின் வச்சுருக்கிறான், அப்புறம் ஏதோ பட்டறையில் போய் டிசைன் போடுறது அந்த வேலை பார்க்குறான், LIC ஏஜெண்டாக இருக்கிறான், அப்புறம் ஏதோ மருந்தடிக்க போவானா. ஒரு ஆள் 10 வேலை பார்க்குறான். 10 வேலை பார்த்துட்டு 60000 சம்பளம் வாங்கிட்டு என்ன வார்த்தை வருது? எனக்கே பத்தலையே. அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? ஐஸ்வர்யவான் ஆகிற விரும்புங்க எப்படி ஒரு பறக்கிற பறவை மாதிரி. பறவை யாராவது பிடிக்க முடியுமா? அல்லேலூயா. அப்போ நம்ம பண ஆசை எல்லாத்தையுமே இன்னைக்கு ஆண்டவரை விட்டுட்டு கூட, இன்னைக்கு பாஸ்டர் கூட சொல்லுவோம், நிறைய பேர் வரல சர்ச்சுக்கு. ஏன் வரல? ஒரு நாள் வேலை வம்பா போயிருமே, ஒரு நாள் சம்பளம் வம்பா போயிருமே. யார் சர்ச்சுக்கு போய்க்கலாம், பார்த்துக்கலாம். சில பேர் திருவிருந்துக்கு மட்டும் சில லிஸ்ட் இருக்கும். எப்படி? இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்களாம் பரலோகம் போகிறது கஷ்டம். அப்படிப்பட்டவங்களா? திருவிருந்துக்கு மட்டும் கர்த்தரை தேடுறவங்களாம் போவாங்களா? சொல்லுங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம நம்ம திருவிருந்து மட்டும்தான் அட்டன் பண்ணி என்ன ஆக போகுது? அப்போ நம்ம என்ன செய்யணும்? பொருளாசை எல்லாத்தையும் அவங்க என்ன பண்றாங்களா? விசுவாசத்தை விட்டு வழங்கி போயிடுறாங்களாம். அந்த பணாசை நம்மளை என்ன செய்யும்? நம்மளை விசுவாசத்தை விட்டு வழங்கி பண்ணும். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு பணம் எவ்வளோ நாளும் சம்பாதிங்க, ஆனால் சம்பாதிச்சதுக்கப்புறம் நமக்கு முடிவு என்னதான்? வேதனை. வேதனை அளவு வேற ஒன்றுமே இல்லை. அப்போ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் நம்ம என்ன செய்யணும்? கரெக்டாக கொடுக்கணும். யார்? நம்ம சீயோன் பாபிலோனுடைய குமாரத்திகளுடைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்றவங்க இல்லை. புரிஞ்சுச்சா?
அல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 5:3-7 வரைக்கும் வாசிங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை வருதா? 3:7. எபேசியர் 3-7 வரை. 5:3-7. அப்படியே கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று யார் யார் முதல்ல நிறைய லிஸ்ட் இருக்கு. விபச்சாரம், அசுத்தம் இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். பொருளாசை எதுக்கு ஈக்குவல்? நாங்க இதெல்லாம் விட்டுட்டோம், நாங்க அதெல்லாம் துரத்திட்டோம், அதெல்லாம் கரெக்டு. இன்னொரு விக்கிரகம் உங்ககிட்ட இருக்கு, என்னது சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பொருளாசைக்காரனாகிய விக்கிரக ஆராதனைக்காரன். விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். இவங்கெல்லாம் எங்க? நான் சொல்லல வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப பொருளாசை யாரெல்லாம் இருக்கோ அவங்களும் யார் தான்? யாருக்கு சமம் தான்? அவங்க எங்க பிரவேசிப்பதில்லை? ஆமென். கொலோசியர் 3:5 வாசிங்க. 7 வரைக்கும் வாசித்தாச்சா ப்ரோ? மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அடுத்து நம்ம கொலோசியர் 3:5 வாசிச்சிங்களா? கொலோசியர் 3:5 வாசிங்க. விபச்சாரம், தூரீச்சை, பொருளாசை, உங்கள் அவயங்களை அழித்து போடுவார்னு போட்டிருக்கா, அழித்து போடுங்கள்னு போட்டிருக்கா? யார் அழிக்கணும்? யார் அழிக்கணும்? நம்ம தான் அழிக்கணும். இப்போ பிள்ளைங்க எக்ஸாம்ல தப்பா எழுதிடுறாங்கல்ல, தப்பா எழுதுனவங்க அழிப்பாங்களா இல்லை டீச்சர் வந்து அழிப்பாங்களா? எரேசர் வச்சிருக்கீங்களா? எரேசர். ரப்பர் இருக்கா? ரப்பர் ஸ்கூல் கொண்டு போவீங்களே. இப்போ வாய்ப்பாடு தப்பா எழுதிட்டீங்க, டீச்சர் இங்கே வாங்க, நான் தப்பாக எழுதிட்டேன் டீச்சர், இது கொஞ்சம் அழிச்சு கொடுங்க. டீச்சர் என்ன பண்ணுவாங்க? எப்பா நீ தான் தப்பாக எழுதுன, நீ தான் தப்பு பண்ணின, அப்போ நீ தான் என்ன பண்ணணும்? அழிக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம சரீரம் தான் தப்பு பண்ணியிருக்கு. பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் ஐயா ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் ஐயா, நான் இதெல்லாம் விடணும்னு நினைக்கிறேங்கய்யா, விடவே முடியலை. பாஸ்டரா தப்பு பண்ணாங்க? சொல்லுங்க. பாஸ்டர் ஐயாவா தப்பு பண்ணாங்க இல்லை பாஸ்டர் அம்மா தப்பு பண்ணாங்களா? தப்பு பண்ணது யாரு? அப்போ நீங்க தான் என்ன பண்ணணும்? அழித்து போடுங்கள். இது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? பூமியில் உண்டு பண்ணுகிற உங்களுடைய அவயங்களை அழித்து போடுங்கள். அல்லேலூயா. நம்ம தான் அதை என்ன செய்யணும்? அழிக்கணும். அப்போ நம்ம விக்கிரக ஆராதனை பத்தி பார்த்துட்டோம். அப்புறம் இன்னொன்று 1 தீமோத்தேயு 5:6 சொல்லுக்கு, சுகபோகிரமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். நீங்க சுகபோகமா வாழ நினைச்சிட்டா நம்ம என்ன செஞ்சிட்டோம்? உயிரோடையே அதாவது உயிரோட இருந்த நம்ம யாரு? சொல்லுங்க. உயிரோடே செத்தவள். அல்லேலூயா. சுகபோகம் நமக்கு வேண்டாம். கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் போதும். நம்ம பண ஆசைக்கு பொருளாசைக்கு பின்னாடி ஓட வேண்டாம். சம்பாதிங்க. அதுக்காக நான் சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லல. நல்லா 6 நாள் வேலை பாருங்க. 6 நாள் 2 நட்டு வேலை கூட பாருங்க. எப்படி அந்த அண்ணனை சொன்னேனோ அதே மாதிரி 10 வேலை கூட பாருங்க. ஆனால் கர்த்தருக்குரிய நாள் எது? அந்த ஒரு நாளும் நான் பண ஆசை எனக்கு வேணும், நான் பொருள் சம்பாதிக்கணும், அதை சம்பாதிச்சும் நமக்கு அதை ஆசீர்வாதமாக இருக்க போகிறதில்ல. அல்லேலூயா. அடுத்த வாரத்துலேருந்து உங்கள் வீட்டில் யாரெல்லாம் சர்ச்சுக்கு வரலையோ எல்லாரும் என்ன செஞ்சிடணும்? சில அக்கா மாதிரி ரொம்ப நல்லவங்க, ஏங்க நான் தான் போகிறேம்லா, நீங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, அதான் பிள்ளைகள் போகிறோம்லா. நம்ம திருநெல்வேலி பாசையில் நம்ம தான் பிள்ளைகள் போகிறோம்லா, நான் போகிறேம்லா, நீங்கள் எங்கே வேலைக்கு போங்க, பாஸ்டரா தருவார், பாஸ்டரா நமக்கு தருவார். எப்படி அக்கா மாதிரி என்ன செய்யணும்? நீ சர்ச்சுக்கு வரலன்னா சாப்பாடு இன்னைக்கு கிடையாது. நாளைக்கு எல்லாம் அண்ணன் மாதிரி அஞ்சிருக்கணும். அடுத்த வாரம் அண்ணன் மாதிரி எல்லாத்தையும்
பேரும் சொல்லணும், எப்பா ஒரு நாள் சம்பளம் நமக்கு வேண்டாம், பணம் 6 நாள் பணம் சம்பாதிச்சாச்சு போதும். இருக்கிறத கர்த்தர் பல மடங்கா பெருக பண்ணுவார். நம்ம சபைக்கு வந்துடணும். அல்லேலூயா. சபைக்கு என்ன செஞ்சிடணும்? எத்தனை மணிக்கு வரணும்? கரெக்டாக 9 மணிக்கு வந்துடணும். வெரி குட். 6:50க்கெலாம் வந்து என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். எங்கள் சர்ச்சு மக்கள் ரொம்ப நல்லவங்க, அவங்கள பாராட்டணும். அவங்களாம் ஆண்டரை அறியாதவங்க. இப்போ நாங்கள் போய் தான் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி, காலையில் ஒவ்வொரு குடும்பம் ஷிஃப்ட்டு காலையில் 6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. எங்களுக்கு ஆராதனை 9 மணிக்கு. 6 மணிக்கு வந்து எல்லாத்தையும் பெருக்கி கூட்டி தொடச்சி எல்லா பாயும் விரித்து தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஊழியன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நமக்கும் பொருளாதார நிறைய காரியங்கள். நான் ஒரு வண்டிக்காக நாங்கள் ஜோம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஜோம் பண்ணுங்க. மாதம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 15 ஊராட்சி எல்லா மாதமும் நாங்கள் ப்ரேயர் வாக்கு போவோம். எங்கள் மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை, அவங்கள்ட்ட நாங்களும் எங்களுடைய கையிலேருந்து பணம் போட முடியும். ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு மாதம் போயிட்டோம்னா 1500 ரூபாய் 2000 ரூபாய் ஆகும் ப்ரேயர் வாக்குக்கு. ஏன்னா ரொம்ப தூரம் ஒவ்வொரு ஊராட்சியும் சொல்லுவோம் மக்கள்கிட்ட. இன்னைக்கு ப்ரேயர் வாக்கு வேலைக்கு போகிற சில பேர் மட்டும்தான் போவாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே கரெக்டாக வந்துடுவாங்க. நாங்கள் உங்களை மாதிரிலாம் தெருவாக போயெல்லாம் ப்ரேயர் வாக் பண்ண முடியாது. மாதம் எல்லா ஊராட்சிக்கும் போயிடுவோம். ஒவ்வொரு ஊராட்சி ஒவ்வொரு மாதம் ப்ரேயர் வாக்கு சொன்னோன்னா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எப்போ பையா எப்போ போகிறீங்க, எத்தனை மணிக்கு போகிறீங்க, நாங்கள் வரோம் பையா. சில பேருக்கு கையில், அவங்களுக்கும் தினக்கூலி தான், எல்லாம் கூலி வேலை பண்ணுறவங்க தான். சில பேருக்கு நாங்கள் கையிலேருந்து போட்டு கொடுப்போம். சில பேர் அவங்க பணத்தை செலவு பண்ணி ப்ரேயர் வாக்கு வருவாங்க. அங்கே ஊழியம் செய்ய முடியல, ஆனால் ஊழியத்துக்கு வாஞ்சியாக இருக்கிறாங்க. உங்களுக்கு ஊழியத்துக்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கானா? நம்ம சபையில் பாச சொல்கிறாங்க, அன்றைக்கி ப்ரேயர் வாக்கு போகணும், இந்த சண்டே ஸ்கூல் நடத்தணும், இங்கே நடத்தணுங்க. பிள்ளைங்க எல்லாருமே நல்லா உற்சாகமாக இருப்பாங்க. சபையில் வாலிப பிள்ளைங்களாம் அவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க. எங்கள் பிள்ளைங்க இருக்காங்க முன்னாடி. இத்தனைக்கு நான் நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு சொல்லுவேன், சத்தம் போடுவேன், திட்டுவேன். இருந்தாலும் தீதினா அக்கான்னு சொல்லுவாங்க. அக்கா சொல்லுங்கக்கா. ஒரு தடவை சொன்னால் போதும், நாங்கள் வரோம். இப்போ விபிஎஸ் நடத்தணும், 3 கிராமங்களில் நடத்தணும். 60 பிள்ளைங்க, ஒவ்வொரு இடத்துலையும் 60 பிள்ளைங்க வந்தாங்க. இதான் 2017க்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் விபிஎஸ் நடத்தோம். ஏன்னா அங்கே விபிஎஸ் நடத்த முடியாது. ஆனாலும் நாங்கள் சரி இந்த தடவை நம்ம இறங்கி செய்வோன்னு செஞ்சோம். ஒரு பொண்ணுலாம் வேலைக்கு போகிற பொண்ணு விபிஎஸ்க்காக 1 வாரம் லீவ் போட்டுச்சு. அக்கா நான் வருவேன்க்கா, கட்டாயம் நான் போட்டு நான் செய்கிறேன்க்கா. நான் 2 டீச்சரை வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். டீச்சர் வேண்டாம், நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள். ஏன்னா எல்லாருமே நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. அவங்களே இவ்வளோ பிரயாசப்படும் போது, எங்கேயோ இருக்கிறவங்க, நீங்களாம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம். ஒரு நாள் சம்பளம் போகுதே, ஒரு நாள் இது போகுதே, அதெல்லாம் யோசிக்காதீங்க. கர்த்தருக்காக, இன்னொன்று கர்த்தருக்காக நம்ம எது செய்கிறோமோ அது மட்டும்தான் நிலைச்சிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்காக செய்கிறது மட்டும்தான் நிலைச்சிருக்கும். எல்லாமே என்ன செய்ய, ஒரு நாள் அழிந்து போகும். அல்லேலூயா. டீக்கே. இன்னும் எனக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்குது, 6 நிமிஷம் இருக்குது, நான் முடிச்சிருந்தேன். அடுத்து நம்ம மத்தேயு 26 நான் ஃபுல்லாக போகல. அங்கே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து மாயக்காரரை குறித்து சொல்கிறாங்க. அவங்க தசம்பாகம் கொடுக்குறதுல யார்? பரிசேயர். நீங்கள் வீட்டில் படிங்கன்னா, நான் ரொம்ப எடுத்தனா டைம் ஆயிரும். 26 நம்ம வாசிக்கும் பொழுது 3வது வசனம் 14, 15, 25, 27 ஏஞ்சல் போட முடிஞ்சால் போடு, நான் அப்படியே உனக்கு சொல்லிடுறேன். மத்தேயு 26 3, 14, 15, 25, 27 அங்கே பாருங்கள். ஒரு சொல்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லி உலகம் முழுக்க சுற்றி சுவிசேஷம் சொல்லிடுவாங்க. ஆனால் வாழ்க்கை சாட்சி கிடையாது. அவங்களுக்கு என்ன சாட்சி இல்லை? வாழ்க்கை சாட்சி. சுவிசேஷம் ஊரெல்லாம் உங்கள் மதத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க, ஆனால் சாட்சி இல்லை. அடுத்து என்ன சொல்கிறாரு, அப்பா என்னத்திலலாம் அவங்க தசம்பாங்க கொடுக்காங்களாம், சீரகம், வெந்தயம், புதினா போட்டிருக்கா, எல்லாத்துலேயும் தசம்பாகம். ஆனால் வாழ்க்கை எப்படி? ஆண்டர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து வெள்ளை அடிக்கப்பட்ட யாருன்னு கல்லறை யாரெல்லாம் பார்த்துக்கங்க. இப்போ எல்லாம் டைல்ஸ் போட்டு விட்றாங்க கல்லறை. சூப்பராக இருக்குல்ல பார்க்க, அதில் போய் படுத்தாலே சூப்பராக இருக்கும். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? உள்ள என்ன இருக்கு? உள்ள நாற்றம். அல்லேலூயா. அந்த வாழ்க்கை இல்லை, மாயக்காரரே. பேர் என்ன பேர்? அது எல்லாம் நீங்கள் வசனம் வாசிக்க, நிறைய இருக்கு, டைம். அவங்க பரிசேயர், வேத பாரகர். பரிசேயர் காணிக்கையில் நம்பர் 1, சுவிசேஷத்தில் நம்பர் 1, எப்பா எல்லாத்துலேயும் நம்பர் 1. அதான் ஆண்டு சொல்கிறார், நீங்கள் அவங்க
சொல்றபடி செய்யுங்கப்பா. ஆனா அவங்க செய்யறபடி நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. அல்லேலூயா. அப்படி இல்லை நம்ம வாழ்க்கை, மாய்மால வாழ்க்கை இல்லை. கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும்? வாழணும். சின்ன நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்துலனாலும் நம்ம வாழ்றதுக்கு முயற்சி பண்ணால் போதும். கர்த்தர் நம்மளை நினைச்சுவார், அபரிதமாக ஆசீர்வதிப்பார். 2 கொரிந்தியர் 5:7-11 அதில் போடுங்க, நான் அப்படியே சொல்லிடுறேன். அங்கே சொல்லியிருக்கு, நான் வந்து விபச்சாரக்காரர், அசுத்தர், விக்கிரகாராதனை இவங்க கூட கொஞ்சம் கூட கலந்துருக்க கூடாதுன்னு நான் சொல்லலப்பா. அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன், யாரையுமே கெட்டவங்க கூட சேராதீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டருடைய அன்பை யார் போய் சொல்லுவா? சொல்லுங்க. அப்போ அவங்க கூட ஐக்கியம் இருக்கணும். இங்க கவனிங்க, அவங்க கூட நல்லா என்ன செய்யணும்? நம்ம கிறிஸ்தவங்கிற அன்பை காமிக்கணும், நம்ம சுபாவத்தின் மூலமா காமிக்கணும். நல்லது கெட்டது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா விஷயத்திலும் அவங்க கூட நம்ம என்ன செய்யணும்? பக்க பலமா நிற்கணும். ஆனா அவங்க செய்கிறாங்க பார்த்தீங்களா? 2 கொரிந்தியர் 5:7-11 வீட்டில் நீங்கள் வாசிங்க. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படி குடி இல்லாமல் போனால் நம்ம யார் கூடயுமே வாழ முடியாது. கிராமத்தை விட்டு நம்ம வெளியில் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் தான் ஒரு தனியாக பரலோகத்தை என்ன செய்யணும்? அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் உண்டாக்கணும். நம்ம தனியாக பிரிஞ்சிருக்கணும், அப்படி தானே? ஆனால் அப்படி சொல்லலை, அவங்க கூட இருக்கணும். அவங்க காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? கற்றுக்கொள்ள கூடாது. சரியா? அடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது இதெல்லாம் நான் சொன்ன காரியங்கள் எத்தனை பேத்துக்கு புரிஞ்சிச்சு? பெருமையை பற்றி பேசுகிறேன், உலோக சிநேகம், விபச்சார ஆவியை பற்றி பேசுகிறேன், விக்கிரக ஆராதனை பற்றி பேசுகிறேன், அதுக்கப்புறம் மாய்மால வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன். எரேமியா 50:8 சொல்லுது, பாபிலோனை விட்டு நீ என்ன செஞ்சிரு? ஓடிவிடு. எரேமியா 50:8 இதில் என்ன போட்டிருக்கு? நீங்கள் என்ன செஞ்சிடணும்? அவங்கள விட்டு ஓடிவிடு. 51:6 பாபிலோனின் அக்கிரமத்தில் நீ சங்காரமாகாத படிக்கு அது நடுவிலிருந்து நீ என்ன செஞ்சிரு? ஓடி தப்பிவித்துக் கொள்ளுங்க. தப்புவீங்க. என்ன செய்யணும்? நீங்க ஓடிடணும். என்ன செஞ்சிடணும்? எதுக்காக? உங்க ஆத்மா தப்பி வைக்கப்படணும். அதோடு கூட நீங்க அழிஞ்சு போக கூடாது. அதோடு கூட நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? நிர்மூலமாகாத படிக்கு என்ன செஞ்சிருங்க? ஓடி விடுன்னு போட்டிருக்கு. 51:45 போட்டிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு அவனவன் தன் ஆத்துமாவை என்ன செஞ்சுக்கணும்? ரட்சித்துக் கொள்ளணும். வெளிப்படுத்துதல் 18:4 போட்டிருக்கு. படிக்கிறீங்களா வசனம்? டைம் ஆயிடுச்சா? அந்த பாவத்துக்கும் உடப்படக்கூடாது, அந்த வாதையிலும் நம்ம அகப்படக்கூடாது. ஒரு வாதை வர இருக்குது. பாபிலோனுக்கும் சீயோனுக்கும் நியாய தீர்ப்பு வரப்போகுது. அல்லேலூயா. நம்ம சீயோன் எங்க வாசம் செய்வோம்? சீயோன்ல. அல்லேலூயா. சீயோன்ங்கிறது பரலோகத்தை குறிக்கி. நம்ம எங்க வாசம் செய்ய போறோம்? அதே சீயோனுக்கு நம்ம போக போறோம். பாபிலோனுக்கு ஒரு முடிவு வரப்போகுது. வெளிப்படுத்தல் 18 போட்டிருக்கு. அந்த முடிவில் அந்த வாதைக்கு நீ தப்பி வைக்கப்படணும்னா அவளை விட்டு நீ என்ன செஞ்சிரு? ஓடிரு. அவளை விட்டு நீ தப்பிச்சுக்கோ, ரட்சித்துக்கோ, உன்னை காப்பாத்திக்கோ, ஆத்மாவை என்ன செஞ்சுக்கோ? நீ தப்பிவித்துக்கொள். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவர் ஆவியானவர் உங்க கூட பேசுறாரு. இன்னைக்கு ஒருவேளை பாபிலோனுடைய அனுபவத்தில் நம்ம இருக்கோம்னா இன்னைக்கு கர்த்தர்ட்ட மனதில் ஆண்டவரே என்னை இந்த காரியத்திலேருந்து என்ன செஞ்சிருங்க? விடுவிச்சிருங்க. 3 நபரை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். தானியேலை பற்றி பார்ப்போம். அவங்க எங்கே இருந்தாங்க? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எங்கே இருந்தாங்க? பாபிலோன்ல தான் இருந்தாங்க. அல்லேலூயா. எங்கே இருந்தாங்க? பாபிலோன் மத்தியில குடியிருந்த சீயோன். அவங்க கரப்பட்டாங்களா? சொல்லுங்க, கரப்பட்டாங்களா? தீர்மானம் பண்ணிட்டாங்க, நான் இந்த போஜனத்தால என்ன செய்ய மாட்டேன்? அசுத்தமாக மாட்டேன். கர்த்தர் அவரை விட்டுட்டாங்களா? இன்னைக்கு பாஸ்டர் ஆராதனையும் கூட சொன்னாங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு அக்கினி சூளை அதிகமாக்கப்பட்டது. விக்கிரகத்துக்கு முன்னாடி அவங்க பணியல. பாபிலோன்ற எந்த அசுத்தத்துக்கும் அவங்க ஒத்து போகல. கர்த்தர் காப்பாத்தினாரா இல்லையா? காப்பாற்ற மட்டும் செஞ்சாரா? பிற்பாடு மகிமை உண்டாகும். பிற்பாடு பாபிலோன் மத்தியில குடியிருக்கிற சீயோனே நீ உன்னை விடுவித்துக்கொள். பிற்பாடு என்ன உண்டாகும்? என்ன நடந்துச்சு? அதாவது 3 ராஜாக்களுடைய காரியத்துல தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. அல்லேலூயா. உயர்வுக்கு மேல உயர்வு தான் அடைஞ்சானே தவிர கீழே தாழ்த்தப்படல.
அல்லேலூயா. நான் ஒரு காரியம் சொல்றேன், பிற்பாடு மகிமை உண்டாகும். எப்போ? நீங்க பாபிலோன்ல இருந்து உங்களை விடுவிச்சிட்டீங்கன்னா சீயோனுக்கு பிற்பாடு என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும். அடுத்து யோசேப்பு எகிப்து ஒரு பாபிலோன் தான். கரைப்பட்டானா? பிள்ளைங்க சொல்லுங்க, வாலிப பிள்ளைங்க, எகிப்துனால கரைப்பட்டாங்களா? போத்திபார் மனைவி என்ன சொன்னா? அவன் தப்பு செஞ்சிருந்தா அங்க என்ன நடந்திருக்கும்? இதே மெசேஜ் ஒரு நாள் எங்க சர்ச்சிலையும் கொடுத்தேன். தப்பு செஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? போத்திபார் மனைவியுடைய ஆசைக்கு உடன்பட்டா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க? அவ வீட்டுக்காரன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாளா பண்ணிருக்க மாட்டாளா? பண்ணிருப்பா. ஏய், நான் இவரை இதுவரை கொஞ்சம் ராஜாட்ட பேசி, ஆனா கடைசி வரைக்கும் அடிமைத்தனத்துல தான் இருந்திருப்பான். ஆனா அந்த பாவத்துக்கு அவன் உடன்படல. அந்த போத்திபாருக்கே என்னவாயிட்டான்? பிரதான மந்திரி, பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான் எகிப்து தேசத்துக்கு. அல்லேலூயா. விடுவித்துக்கொள், பிற்பாடு என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு ஆளு, லோத்துவ குறித்து பார்க்கிறோம். சோதோம் அமோரால வசனம் சொல்லுது 1 பேதுரு 2:7-22. நீங்க அப்புறமா வாசிங்க. டெய்லி என்ன பண்ணானா? நீதிமானாகிய லோத்து சொல்லுங்க, வாதிக்கப்பட்டான். எங்க குடி இருக்கிறான் சொல்லுங்க ப்ளீஸ். சோதோம் அமோரால என்ன செஞ்சிட்டு இருக்கான்? குடி இருக்கிறான். இருந்த இடம் என்ன மாதிரி இடம்? பாவம் நிறைஞ்ச இடம். இருதயத்துல என்ன பண்றாரு? 1 பேதுரு 2 பாடிங்க, அதுல பாருங்க. 1 பேதுரு 2 இல்ல வாசிக்க வேண்டாம், 7-22. மனசு வாதிக்கப்படுதுங்க, மனசு வாதிக்கப்படுது. ஆனா என்ன செய்யல அவரு? சோதோம் அமோராவை விட்டு வெளியில வரல. அவர் எங்க இருந்தாராம்? தூதர்கள் வரும் பொழுது அந்த ஊருக்கு வெளியில இருந்தாரு. ஏன்? ஊருக்கு உள்ள அவருக்கு இருக்க என்ன செய்யல? பிடிக்கல. எப்பா உனக்கு பிடிக்கல, உனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்கல்ல, உன் மனைவி இருக்கால, உன் குடும்பத்தை கூட்டிட்டு நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த சோதோம் அமோராவை விட்டு நீ என்ன செஞ்சிருக்கணும்? வெளியில வந்திருக்கணுமா வந்திருக்க கூடாதா? வாதிக்கப்பட்டாரு, நீதிமான் தான், டெய்லி வாதிக்கப்படுறாரு. ஆனா அதை விட்டு வெளியில வர்றதுக்கு அவருக்கு என்ன இல்லை? அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்னாச்சு? பாபிலோன்ல இருந்து கர்த்தருடைய சித்தத்தை செஞ்ச தானியேல், சாத்ராக், மேஷாக், நேபோத்துக்கு கர்த்தர் மகிமையா உயர்த்தினாரு. எகிப்துல இருந்த யோசேப்பை கர்த்தர் மகிமையா உயர்த்தினாரு. அவங்க எல்லாம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. லோத்து அடிமையா இருந்தாரு. சொல்லுங்க, லோத்து அடிமையா இருந்தாரா? லோத்து அங்க இருக்க வேண்டிய கட்டாயமா? அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? வந்திருக்கலாம். வரல. வராததுனால முடிவு என்ன? 2 அருவருப்பான ஜாதி, மோவாப், அம்மோனிங்கிற 2 ஜாதி உருவாகிறதுக்கு காரணமா மாறினார். தன்னுடைய மனைவியை இழந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வாதிக்கப்படுறோம். ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, நான் யாரு? சீயோனு இருக்கிற இடம் எது? நான் ரொம்ப தப்பான காரியம்லாம் செய்கிறேன், நான் தப்பான இதெல்லாம் எடுக்கிறேன், நான் தப்பான வழியிலலாம் போகிறேன். வாதிக்கப்படுறேன். அந்த இடத்த விட்டு நீ என்ன செய்ய மாட்டுக்க? வர மாட்டுக்க. வரலைன்னா அதே முடிவு தான் யாருக்கு? நமக்கும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்த விட்டு வெளியில வர்றதுக்கு முழு முயற்சி செய்யணும். 1 கொரிந்தியர் 10 நீங்க அப்புறமா வாசிங்க. அங்க இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்லியிருக்கு. விக்கிரக ஆராதனை ஆனாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க. எங்க? செங்கடல்ல ஞானஸ்நானம். மன்னாவை கொண்டு கர்த்தர் போஷித்தாரு. ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, திருவிருந்துல பங்கெடுத்தாச்சு. 10வது அதிகாரம் வாசிங்க, நீங்க டைம் கிடைக்கும் போது வீட்டில் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10. அவங்க என்ன பண்ணாங்களா? முறுத்தாங்க, விபச்சாரக்காரானாங்க, வேசித்தனம் பண்ணாங்க, எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். என்ன செஞ்சாங்க? நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். நான் அங்கே சொல்லுவேன் எங்கள் சர்ச்சிலையும், ஞானஸ்நானம் எடுத்துட்டா ஒரு கேரண்டி கிடையாது நான் பரலோகம் போயிடுவேன்ட்டு. எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தனால நான் பரலோகம் போயிடுவேன்? அவங்களும் எடுத்தாங்களா இல்லையா? செங்கடல்ல ஞானஸ்நானம் எடுத்தாங்களா இல்லையா? ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்கு. உண்மையா இல்லையா? திருவிருந்துல பங்கெடுத்தாங்களா இல்லையா? படிங்க, 10வது அதிகாரம் நீங்க வீட்டில் படிங்க. எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் ஏன் அழிக்கப்பட்டாங்க? எதுக்குங்க அழிக்கப்பட்டாங்க? வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, முறுமுறுப்பு எல்லாம். மோசே தேவனுடைய தாசனுக்கு விரோதமா எழும்புனாங்க, கர்த்தருக்கு விரோதமா வேலை செஞ்சாங்க. அழிக்கப்பட்டாங்களா இல்லையா? ஞானஸ்நானம் நமக்கு ஒரு அடையாளம் தான். எப்படி பிள்ளைங்க ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டாச்சு. யாரெல்லாம் ஸ்கூல் போறீங்க? ஏதாவது புது நியூ அட்மிஷன் போட்டிருக்கீங்களா? பிள்ளைங்களுக்கு புது அட்மிஷன். பிள்ளைங்க 1ஆம் கிளாஸாப்பா?
1ஆம் கிளாஸ் எதுவும் போகிறீங்களா? சரி, நீ எந்திரிப்பா தம்பி, நீ எந்திரி. உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? எந்திரிடா தம்பி, எந்திரி. உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? யாராவது ஒருத்தர் எந்திரிங்க. என்ன ஆகணும்? போலீஸ். எத்தனாம் கிளாஸ் படிக்க? 6. இப்போ இவங்க அம்மா யாரு? சரி, பையன் போலீஸ் ஆகணும். உங்களுக்கு கனவு இருக்கு. உட்கார் தம்பி. கனவு இருக்கு. 6ஆம் கிளாஸ் படிக்கிறான், போலீஸ் ஆயிடுவானா? இல்லை, கடவுள் சித்த நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு. அட்மிஷன் நடந்திருக்கு, 5ஆம் கிளாஸ் முடிச்சிருக்காரு, 6ஆம் கிளாஸ் போகிறாரு. எப்போ இன்னும் படிக்கணும். போலீஸ் வேலை சும்மா உனக்கு கிடச்சிடாது. ட்ரைனிங் எடுக்கணும், அதுக்கு செலக்ட் ஆகணும், உடற்பயிற்சி செய்யணும், உன் உடம்பை அந்த அளவுக்கு தகுதிப்படுத்தணும். உண்மையா இல்லையா? எனக்கும் என் கொழுந்தனாரும் போலீஸ்கார் தான். என்ன, அவர் சிறைச்சாலையில் இதாக இருக்கார். அவர் உடம்பு எப்போவுமே எப்படி வச்சுருப்பாரு? நான் கல்யாணத்தப்போ பார்த்த மாதிரியே தான் இன்னும் இருக்காரு. ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்? அந்த மாதிரி உடம்பு என்ன செஞ்சுருக்கணும்? வைக்கணும். அப்போ தான் நீ என்ன செய்ய முடியும்? நீ 6ஆம் கிளாஸ் படிக்கும்போதே நான் போலீஸு. யாரு? போலீஸு. காலர் தூக்கி விட்டா நடக்குமா? அதே மாதிரி தான் நம்ம ஞானஸ்தானம் ஒரு அடையாளம், ஒரு அட்மிஷன். பாஸ் ஆகி எங்கே போகணும்? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். பாபிலோனை விட்டு என்ன செஞ்சுருக்கணும்? வெளியே வரணும். கடைசியாக ஒரு வார்த்தை முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு எனக்கு. ஏசாயா 48:14-15 லாஸ்ட் ஒரு வாசனம். ஏசாயா 48:14-15 வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமானவன். சொல்லுங்க இந்த வசனத்தை என்ன ரிப்பீட் பண்ணுங்க. கர்த்தருக்கு பிரியமானவன். எல்லாரும் என் பின்னாடி சொல்லுங்க. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். எங்க செய்வான்? எங்க செய்வான்? அடுத்து வாசிங்க 15. அவன் புயம் யார் மேல இருக்கும்? கல்தேயர்னா யாரு? அதே பாபிலோன் தான். அவனை அழைத்தேன், அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். அல்லேலூயா. அவனை நான் உங்களை அழைத்தது யாரு? நான் அவனை என்ன பண்ணினேன்? வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். உங்க வழி வாய்க்கணுமா, மகிமை உண்டாகணுமா, என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சித்தத்தை எங்க செய்வான்? நீங்க குடியிருக்கிறது பாபிலோனா இருக்கலாம், ஆனா அழைச்சது யாரு? கர்த்தர். எங்க செய்யணும்? பாபிலோனிலும் அவருடைய சித்தத்தை என்ன செய்யணும்? செய்யணும். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் ரொம்ப நன்றி. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். பாபிலோனில் குடியிருக்கிறவன்